Okay. So I was saying even I am very eager to come down to Tamil Nadu. This month I have got a few occupancies, but next month we could really plan around. So I think we should start with our discussion today. Today's discussion will be moreover around the probability of this business, the scope of this business, what are the opportunities that we have in our hand today. So all those things will be part of today's presentation. My screen is visible to everyone. Yeah, it's visible. Clear, sir. Clear. Yeah. So I let me explain this, your introduction. yes, sir. Please. வணக்கம் நண்பர்களே. நான் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியப்பாடுகள் குறைவா இருந்தது. அடுத்த மாதத்துல இருந்து முழுமையாக தமிழ்நாடு நோக்கி நாங்கள் கவனம் செலுத்த போறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தகவல் சொல்லத்தான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போற பிரசன்டேஷன் எல்லாமே இதற்கான முகாந்திரம் என்ன இருக்குங்கிறது காட்டுறதுக்கான. எஸ் சார், கேரியர். Okay. So like I always say, Tulsi paints ke rang, RCM ke sang. So let us have a overview of what is the scope of this business in Tamil Nadu specifically, and then we will move around to our products, our opportunities, and how we can move ahead. So as per the information I was able to gather, there are around 6,400 stores of Asian Paints, official stores. Other dealer network and retailers are there in Tamil Nadu basically, and as per my overview. So we begin our discussion with this particular scenario because we need to check what is the opportunity of our business in Tamil Nadu. I mean, we should know of what is the business that is going around us and what portion of that business are we planning to target. So this is the basic scenario of Tamil Nadu. I considered Asian Paint because it is one of the most leading manufacturer. So Nasir sir, please. Nasir. இப்ப நண்பர்களே, இப்ப தமிழ்நாடு பெயிண்டோட மார்க்கெட்டை பார்ப்போம். இப்ப சந்தை எவ்வளவு பெரிய சந்தை இருக்குன்னா, அந்த சந்தையில மிகப்பெரிய ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய, மிகப்பெரிய விற்பனை பண்ணக்கூடிய பெரிய நிறுவனமான ஆசியன் பெயிண்டோட நிறுவனத்துல 6400 அங்கீகரிக்கப்பட்ட நேரடி விற்பனையகங்கள் இருக்கு. அப்ப அது அப்படி இருக்கும்போது அது பெரிய நிறுவனம். நம்மளோட இலக்கு என்னன்னு பார்த்தா அதை விட பெருசா கொண்டு போறதுதான். ஏன்னா நம்ம 16,000 கொண்டு போறதுக்கு ஆசைப்படுறோம். இப்ப அதுக்கான வியூகம் தான் நம்ம வகுக்கிறோம். ஏன்னா அதற்கான தரமான பொருள் நம்மள்ட்ட இருக்கு, அதற்கான எல்லா தகுதியும் இருக்கு, விலையும் அதுக்கான சாத்தியப்பாடுகளோடு இருக்கு. எஸ் சார். Now let us have a look at the statistics of our RCM in Tamil Nadu. If you look at it, there are 1,283 registered PUCs throughout Tamil Nadu. We consider 60% of those to be actively working today. So that should be somewhere around 770 PUCs actively working in Tamil Nadu. And till date, only one machine has been installed in the state. So there is yet a huge scope of how the business can happen. And we have seen this in Kerala as well, Ranjit sir, that with this scenario, more than 25 machines being already installed in Kerala region. So this is the scenario of our RCM PUCs in Tamil Nadu basically. Nasir sir. இப்போ இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மகிட்ட இருக்கு, இப்பேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஆர்சிஎம்ங்கிற மிக பிரம்மாண்டமான நிறுவனம் நமக்கு எல்லா களத்தையும் அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த களத்துல உள்ளதை பாத்தீங்கன்னா இதை கொண்டு சேர்க்கிறதுக்கான, எல்லோருக்கும் இதை கொண்டு சேர்க்கிறதுக்கான தளம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பியூசி தான் சொல்றோம். அது ஒண்டர் வேர்ல்டு குயிக் இப்ப பேர் வந்து. இப்ப இதுவரையும் ஆர்சிஎம்மோட டேட்டால இருக்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1283 ரெஜிஸ்டர்ட் பியூசி இருக்கிறதாக தகவல் இருக்கு. நம்ம அதுல ஒரு 60% எடுப்போமே, எடுத்தா 770 பியூசிஸ் இருக்கு. ஆனா 770 பியூசிஸ்ல ஒரே ஒரு பியூசில மட்டும்தான் அந்த டிண்டிங் மிஷின் வந்து. நம்ம அந்த டிண்டிங் மிஷின் இல்லாமல் நமக்கு இந்த பியூசில அந்த பெயிண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இதை எவ்வளவு ப்ரொமோட் பண்ணாலும் நமக்கு சாத்தியப்பாடு குறைவு. இதே கேரளால பாத்தீங்கன்னா 25 மிஷின் இதுவரையும் 25 பியூசில் மிஷின் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அப்போ இப்ப களம் சரியா இருக்கு, நமக்கு வாய்ப்புகள் வழங்கியாச்சு, அதுக்கான எல்லாமே ப்ராடக்ட்டும் கிடைச்சாச்சு, எல்லாம் வருது. ஆனா நம்ம பியூசி மூலமா தான் இது எல்லாத்தையும் கொண்டு போகணும். பியூசிகள் இதுல தயாராக வேண்டியதுதான் இப்போ தேவை. எஸ் சார்.
Now we look at the market share of various companies in our country. We see, say, Asian Paints has a 39% of market share, Berger has 12, Nerlac has 11, ICI has 6, and others there are 32% share that still goes to others. So even if we consider that all the stakes remain same and we conquer the entire other share that we are planning, yet there is scope of 55,120 stores in Tamil Nadu, which can be easily maintained through paints. I mean, I'm showing this because what is the scope of a paint industry? We'll try to understand that way. Yes, Nasi sir. இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டுல பெயிண்டோட இண்டஸ்ட்ரி சந்தை. அப்ப பெயிண்டோட சந்தை எவ்வளவு பெருசுங்கிறது காட்டுறதுக்காக தான் அந்த இது ஸ்கிரீன்ஷாட். இதுல பாருங்க, அங்க உள்ள ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா, ஆசியன் பெயிண்ட்டுக்கு இந்த சந்தையில 39 விழுக்காடு அதோட ஆளுமையில இருக்கு. அடுத்தது பெர்கர் பெயிண்ட்ஸுக்கு 12%, அடுத்து நெரலாக் பெயிண்ட்ஸுக்கு 11%, டியூலக்ஸ் பெயிண்ட்ஸுக்கு 6%, ஆனா அதர்ஸுக்கு 32%. இதுதான் உண்மையான ஒரு டேட்டாவோட முடிவு. அப்ப இதுல என்ன இருக்கு, நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு இதுல பார்த்தோம்னா, நம்ம 5120 ஸ்டோரை உருவாக்க முடியும். இந்த 32% அதர்ஸ் இருக்குல்ல, அந்த அதர்ஸ்ல நம்ம முழுமையா அதை ஆக்குபை பண்ண முடியாது. இதுதான் இதற்கான செய்தி. எஸ் சார். So usually what happens is, if we think for ourselves, where would we like to buy our paint from? I am starting this discussion in this direction because if any leader in RCM is planning to go ahead with a huge business in paint, we have to come up with various tinting machine stores in our area. Until and unless we start doing it, we will not be able to generate that particular business. So a simple thought that we give to ourselves is, where would we like to buy our paint from? A stores where we get all the accessories regarding paints, a store's owner who has experience of the paint industry, a stores where we get after sales service, a stores where the material is instantly available, and a stores where architects and builders can anytime they can go physically visit the store and they can pick their material from there. So these are the basic features which are required when we come down to a paint shop. If we want to buy paint for our own houses, don't we think we need these kind of basic entities in our area where we rely on, where we trust on? Sir. எஸ் சார். இப்போ இந்த ஸ்லைட்ல நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க போய் பெயிண்ட் வாங்குவோம்? பெயிண்ட், இப்போ ஒரு மனிதருக்கு பெயிண்ட் தேவைன்னா எங்க போய் வாங்குவார்? இந்த கேள்விக்கு இது ஏன் பேசுறோம் அப்படின்னா, நம்ம ஆர்சிஎம் லீடர்ஸ் எல்லாமே பெயிண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருந்திருப்போம். பெயிண்டை பத்தி நமக்கு ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கும். ஆனா பொதுவா நம்ம ஒரு சாதாரண ஒரு நுகர்வோரா இருந்து பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா எங்க போய் வாங்குவோம்? நமக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும். அங்க போனோம்னா அங்க அந்த பெயிண்ட் சார்ந்த எல்லா தகவலும் சொல்லக்கூடிய தகுதி உள்ள ஆள் அங்க இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அங்க அவங்களோட சேல்ஸும் சர்வீஸும் நமக்கு அவங்களோட விற்பனையும் நம்மளோட ரிசீவ் பண்ற மெத்தடும் சரியா இருக்கணும். அடுத்தது என்னது, உடனே கிடைக்கும். நம்ம கேட்க போற பெயிண்ட் உடனே கிடைக்கணும். அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ், பில்டர்ஸ், இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்ட நேரத்தில் பொருள் கிடைக்கக்கூடிய தகமை இருக்கணும். அப்ப இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பெயிண்ட்ங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வியாபாரம் செல்லுபடியாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம கொண்டு வரணும் இந்த டிண்டிங் மிஷின். டிண்டிங் மிஷின் இல்லாவிட்டால் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. பார்த்த எல்லாமே சாத்தியம் இல்லை. அப்போ ஒவ்வொரு டிண்டிங் மிஷின் எங்க வரும்? ஒவ்வொரு பியூசிலையும் கொண்டு வரணும். அப்ப பியூசிகள் இதை நோக்கி நகரணும். ஏன்னா ஆர்சிஎம் பண்ணக்கூடிய லீடர்ஸ் எதை சார்ந்து இதை பண்ண போறோம்? நேரடியாக பியூசி சார்ந்துதான். இந்த டிண்டிங் மிஷின் உள்ள பியூசி சார்ந்துதான். ஏன்னா துளசி பெயிண்ட் நமக்கு பெயிண்ட் கொடுக்க தயாராயிருச்சு, டிண்டிங் மிஷினை கொடுக்க தயாராயிருச்சு. அடுத்தது நம்ம ஆர்சிஎம் நிறுவனம் நமக்கு பெரிய களத்தை உருவாக்கி தந்துருச்சு. இதுதான் செய்தி. எஸ் சார். So these are images of few of our exclusive paint stores. Obviously these images are from Kerala. There were a few more images from other states which I have not incorporated yet because Kerala was the first state to do this. So I always have that particular thing in my heart for Kerala, and I'll be keeping it this way always whenever I am presenting. So these are a few exclusive stores which have been implemented in Kerala, and these a few of the images taken when we were with Murthy sir in Kerala. So more than 25 stores already being set up specifically for paint.
Now, these kind of stores are very much necessary if you want to do paint business. If you are looking forward for a huge business in a paint industry, if we look at the quantum of business that can be generated, the the huge business volume that we could get in our business, we need these stores in our area, at least one store in each area, so that we can start our business from. So I would say now this is a business opportunity. So how this is a business opportunity, we'll move on to the next slide once Nazir sir is done. எஸ் சார், எஸ் சார். நண்பர்களே, இப்ப பாக்குறீங்களே இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர்சிஎம் பெயிண்ட் ஸ்டோர்ஸ், இந்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளால திறந்திருக்கக்கூடிய 25 ஸ்டோரோட ஒரு படங்கள். நான் மூர்த்தி சாரோட கேரளால இருக்கும்போது எடுத்த படங்கள் இதெல்லாம். ஏன்னா நான் வேற வேற மாநிலங்கள்ல எடுத்த படங்களும் இருக்கு. பட் அதை விட எனக்கு சிறப்பா இதைத்தான் கையில வச்சிருந்து தோணுது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு துளசி பெயிண்ட பிரம்மாண்டமா கொண்டு வந்து மிகப்பெரிய நம்பர் 1ல இருக்கிறது கேரளா தான். அந்த கேரளால இவர் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் திறக்கும் போது இந்த பொருள் மக்களுக்கு பார்வைக்கும் தனியான ஒரு அங்கீகாரம் பெறதுனால இது மிகப்பெரிய வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன நம்ம புரிய வேண்டியிருக்குன்னா, தமிழகத்திலையும் நமக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு மாதிரி ஷோரூம் இருக்கணும். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமா இருக்கணும். சும்மா 10ஓட 11 உள்ள வச்சுக்கிட்டு இருந்து வெளியே தெரியாம இருக்கக்கூடாது. இது ஒரு இன்வைட்டிங் ஒரு ஒரு விஷனா இருக்கணும். விஷனபிள் இன்வைட்டியா இருக்கணும் ஸ்டோர். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான சாத்தியங்கள் இருக்கு. இதை எப்படி கொண்டு போறதுங்கிறது இப்ப பேசுவோம். எஸ் சார். So, like I was saying, a paint store, a tinting machine is basically a business opportunity. I always say this is a business opportunity. Now, let us just figure out how this is a business opportunity. If any paint stores in your town, in your city, anywhere, any corner of the area, you will see there will be at least 5 contractors who repeatedly buy paint from that particular paint stores. There will be 5 contractors who are always buying it from him. A contractor is called a contractor only if there are 2 painters below a contractor. At least 2 painters who are painting every day could have a contractor above them. A painter has to paint worth rupees 2000 every day so that he can get his daily wages, or a contractor can afford him. If we do these multiplications of 2000 into 2, 4000 into 5, 25, 4000 into 5, 20,000. For 25 days also, if we look ahead, so 5 lakh rupees business a month by a paint stores, which is approximately 2,50,000 business volume per month by a shop, is very basic. If somebody learns to run a paint shop properly, if he tries to understand the odds of the paint industry, if he tries to understand how this industry works, what are the care that we have to take, if he has a good team of painters, he can obviously generate business of 5 lakh rupees a month right from the beginning, or say maximum 6 months down the line he has started his paint stores. So this business is, you have to meet less people, less effort, and more business can be generated, more volumes can be generated by doing paint in RCM business. And if you just check an average material which is required for, a smallest house would not be less than 30,000 rupees, and which could easily go up to 1 lakh rupees. So if we look at this scenario, at least 15,000 BV to 50,000 BV per house. If we as a leader, if we as a RCM team decide to paint at least 2 houses every month, 1 lakh business volume on our own ID is easily possible by doing RCM Tulsi paints. Sir, please. Yes, sir. இப்போ இது நண்பர்களே, இதுல ஒரு வியாபார வாய்ப்பை பத்தி பார்ப்போம். இப்போ துளசி பெயிண்டோட வியாபார வாய்ப்பை பத்தி பார்ப்போம். வியாபாரம் எங்க நடக்க போகுது? இது பெயிண்ட் அடிக்கக்கூடிய வீடுகள், கடைகள், நிறுவனங்களுக்காக தான் இது நடக்க போகுது. அப்ப அது யாரை நோக்கி நம்ம நகரணும்? நம்ம ஒரு டீலர், ஒரு டிண்டிங் மிஷின் வச்சு ஒரு டீலர் இருக்காரு. இப்ப நம்மள்ட்ட ஆசியன் பெயிண்ட்ல இருக்காரு. இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல உள்ள எல்லாத்துலயும் இருக்காரு. அப்ப அவங்க இருக்கும்போது எதை நம்பி அவங்க பண்ண முடியுது அதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டீலருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கான்ட்ராக்டர், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ், பெயிண்டிங் கான்ட்ராக்டர்ஸ், இந்த மாதிரி 5 பேர் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு கான்ட்ராக்டருக்கும் 2 பெயிண்டராவது அவர் கையில இருப்பார். ஏன்னா அந்த பெயிண்டர் தான் இவருக்கு கான்ட்ராக்டருக்கு வேலை கொடுக்கிறவர், கான்ட்ராக்டர் தான் வியாபாரம் கொடுக்கிறவர் டீலர். அப்போ ஒவ்வொரு பெயிண்டரும் அவர் வாழ்க்கையை ஓட்டணும்னா, அவர் குடும்பத்தை நகர்த்தணும்னா, அவருக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு அவர் ஒரு பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணா தான், 2000 ரூபாய் பெயிண்டாவது அடிச்சாதான் அவர் சர்வே பண்ண முடியும். நம்ம பாக்குறது எல்லாமே குறைந்தபட்சம்.
அப்ப 2000 பெயிண்ட் பண்ணக்கூடிய 2 பெயிண்டர் இருக்கும்போது 5 கான்ட்ராக்ட் இருக்கு, 10 இருக்கும்போது இப்ப எல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான சேல்ஸ் கண்டிப்பா இருக்கு ஒரு டீலர் அவரை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக, அவரோட சேல்ஸை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ அதுல 2,50,000 பிவி கண்டிப்பா கிடைக்கும். யாரு அந்த டீலர், அவரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து டீலரா இருக்கிறவங்க. இப்ப அப்படி நடக்குது. இப்ப இன்னொரு பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். ஒரு வீட்டுக்கு குறைந்தபட்சம் பெயிண்ட்டுக்கான செலவுன்னு பாத்தீங்கன்னா 30,000 குறைஞ்சபட்சம் வரும். 30,000 என்பது 1,00,000 வரை ஒவ்வொரு வீடுகளோட பெரிய வீடுகளோட அளவுகளை பொறுத்து இருக்கு. அப்போ 30,000 இருந்து 1,00,000 வரை உள்ள வீடுகளுக்கு 15,000 இருந்து 50,000 பிவி வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆர்சிஎம் மெம்பர்ஸ் லீடர்ஸ் என்ன எதை நோக்கி நகரணும்னா, ஒவ்வொரு மாதமும் 2 வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய கான்ட்ராக்டை நம்ம எடுக்கணும். நம்ம கான்ட்ராக்டர்கள் நம்ம பிடிக்கணும். நம்ம 2 வீட்டுக்கான பெயிண்ட் நம்ம கொடுக்கணும். இந்த நிலைமைக்கு வரும்போது நமக்கு அதிகபட்சமாக 1,00,000 பிவி அதிலேயே தனியா வந்து மாசம் 1,00,000 பிவி வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. வெறும் 2 வீடு மட்டும் பிடிச்சா. நமக்கு திறமை இருந்தா நிறைய அதிகம் பிடிக்கலாம். நமக்கு திறமை இருந்தா அதிகம் பெயிண்டர்ஸ் அணுகலாம். எஸ் சார். So this was the opportunity that I wanted to personally show, sir, of what is the opportunity of paint business in Tamil Nadu and what is the benefit of installing a tinting machine, why they are required, why exclusive paint stores are required, so that maximum people can, you know, avail the business, maximum leaders can suggest and the products are easily available. Here, now the material shall be available at depots. Previously, what used to happen is a PUC has to order to the company. Company used to send it to PUC, and then PUC used to bill it. That bill company used to do. PUC used to submit us. We used to sell it to the head office at Bilwada, and then the business volume used to be, you know, added to the account. So it was a tedious process, and a lot of people in our business didn't want to go through all this efforts. So we now the material is available to place. Let me specify, it is only open for a few states in the southern part of the country. It is not open for all the states throughout the country. After Kerala, we have done this for Tamil Nadu. Ranjit sir, we have, I mean, the setting in the software has specifically been done so that the orders from only these states can be accepted. Orders from other states cannot be accepted. So post Kerala, we did it with Tamil Nadu, we did it with Karnataka and Maharashtra. Andhra Pradesh, we have done for it. So once the material is in the depot, a PUC can order directly from the depot. He can pick it up from the depot. Once the material he gets it from the depot, he'll be able to use his own software. The very software which he uses for all other RCM products can be used for billing. The business volume will be immediately added to the direct sellers account, our leaders account, our distributors account, and joining using a paint product can be done now. Once we are through this system, a lot of time we want some painter to join our system, but we have to recommend him to buy some other products to join our system. Once you have, which was available in the depot, you pick it up for the PUC, and then you give it to any painter. He can join using that particular product as well. So a primer bucket or a paints bucket, and he will be a part of RCM business. So the next point which I would like to highlight is, obviously the entire packaging has changed now. Previously, in fact, the new packaging material has already been being dispatched. Previously, there was an identical or a uniform packaging for all the variety of different products, but now new packaging for all the products has come up. We have come up with 200 ml samples. When this slide will come, I'll definitely have a detailed discussion about the new brochure and the samples. And one more thing, Ranjit sir, in the last meeting, I told you that the competitors have come up with a new prices. They have their prices have increased. Yet again, yesterday I've gotten news that
Ranjit sir, Yes, sir. he is audible? No, sir. No. No, breaking. Again, the prices have gone up. So, Sumit sir, 1 second. That we didn't hear that news. No problem. I heard. Carry on, please. So the price rise, post price rise, I'll be sharing one more comparison where we will be in upper hand, because the market prices have yet again gone up. So we'll be showing the difference in our prices and the products available in the market as well. Please, Nasir sir, please. You can complete totally. Sir, I'm done with the this particular slide. Yes, please. நண்பர்களே, இதற்கு முன்னால வரையும் நம்ம துளசி பெயிண்ட் வந்தது எப்படி வந்தது பாத்தீங்கன்னா, துளசி பெயிண்ட் தனியாக ஆர்டர் பண்ணணும். துளசி பெயிண்ட் கம்பெனில அந்த பொருள்கள் வந்து நேரடியா வரும், ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா வந்து சேரும். வந்த பிறகு அதை துளசி பெயிண்ட்டுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது பில் அனுப்பணும். பில்ல அந்த அனுப்பணும்னா அவங்களுக்கு எந்த ஐடியில அடிக்கணும்னு அனுப்பணும். அவங்க அதை பில்வாராக்கு அனுப்புவாங்க. பில்வாரா கம்பெனிக்கு அனுப்பணும். நம்ம சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டால் ஆகி அவங்களோட பிவி அதுல அக்யூரேட் ஆகுங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருந்தது ஆரம்பத்துல. அதெல்லாம் இப்ப கலைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப என்னாச்சு, முழுமையாக நேரடியாக டெப்போலே கிடைக்கும். இதுவரை நம்மள்ட்ட எஃப்எம்சிஜி பொருட்கள் எப்படி கிடைக்குதோ, நியூட்ரி சார்ஜ் பொருள் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரியே கிடைக்கும். அப்போ டெப்போல எல்லா பொருளும் ஆர்சிஎம்மோட மற்ற பொருள்கள் போலவே கிடைக்கும். அதுல அப்ப இன்ஸ்டன்டா பிவி கிடைச்சிடும். இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போது நம்ம ஆப்ல பில் பண்ணும்போது நமக்கு உடனே வந்துடுதுல பிவி, அந்த மாதிரி பிவி வந்துடும். இது ரெண்டாவது ஒரு முக்கியமான அப்டேஷன். இது அடுத்தது, ஒரு பெயிண்டரை நம்ம இதை இணைக்கிறோம். ஏன்னா பெயிண்டருக்கு சப்ளை பண்ணிட்டே இருக்க முடியாது. பெயிண்டரையும் ஜாயின் பண்ணி விட்டா தான் ஒரு லீடர்ஸ் அடுத்தடுத்து கடந்து போக முடியும். அப்ப பெயிண்டர்களை இதுல மெம்பர் ஆக்கும் போது என்ன சூழ்நிலை இருந்தது முதல்லன்னா, ஆர்சிஎம்ல சேர்றதுக்கு 1000 பிவிக்கு ஒரு பொருள் ஏதாவது பொருள் வாங்கும் போது தான் ஐடி கிடைக்குங்கிற சூழல் இருக்கும்போது, பெயிண்ட் வாங்க விரும்பக்கூடிய பெயிண்டருக்கு நம்ம 1000 பிவிக்கான அப்ராக்சிமேட்லி 2000 ரூபாய்க்கான ஒரு ஆர்சிஎம் பொருள் வாங்கினப்பறம் தான் ஐடி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் கிடைக்குங்கிற ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருந்தது. அதையும் தளர்த்தியாச்சு. இப்ப இதுல என்ன ஆகுது, நேரடியா ஒரு பெயிண்ட் பக்கெட்டை வாங்கி அவர் உறுப்பினரா மாறிடும். அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. பேக்கிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த எப்படி இருக்கு, அந்த முதல்ல எப்படி இருந்ததுன்னா, ஒரே மாதிரி டப்பாலையே ஒரே மாதிரி பேர் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசத்தை அது அடையாளம் கண்டுபிடிச்சு சிக்கலா இருந்தது, புரிதல்ல சிக்கல் இருந்தது. இப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான யூனிக்கான பாக்ஸ் ஒரு பேக்கேஜஸ் உருவாக்கியாச்சு. அடுத்தது 200 மில்லி சாம்பிள்ஸ் கொடுத்தாச்சு. பொதுவாக ஒரு பெயிண்டருக்கு இதை பத்தி பெயிண்ட் சிறப்பானதுன்னு சொல்லும் போது அவர் அதை நம்புறதுக்கு நம்மள்ட்ட ஒரு 5 லிட்டரோ ஒரு 10 லிட்டரோ 40 லிட்டரோ 20 லிட்டரோ வாங்கி ட்ரை பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கணுமேங்கிறதுக்காக இப்ப 200 மில்லில சாம்பிள் பாக்ஸஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்போ எந்த ஒரு பெயிண்டருக்கும் ஒரு ட்ரையல் பாக்குறதுக்கு, ஒரு பரிசோதனைக்காக நம்ம ஒரு 200 மில்லி ஒரு டப்பா கொடுக்க முடியும். அது இப்ப அடுத்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ப்ரௌசர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இப்ப மார்க்கெட்ல உள்ள நம்மளோட போட்டியாளர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுமை செய்து கொண்டிருக்க பெயிண்ட் கம்பெனில எல்லாம் இப்ப பெயிண்டோட விலை மிக அதிகமா ஏறி போச்சு. இப்போ அது இன்னும் ஏறப்போகுதுங்கிற தகவல் வந்திருக்கு. அதை பத்தி அதுக்கும் நமக்குமான அவர்கள் என்ன ஏறினாலும், அவங்களுக்கு எவ்வளவு ஏத்தினாலும் எவ்வளவு இறக்குனாலும் நம்ம தான் நம்ம கைதான் உயர்ந்திருக்கும். ஏன்னா நம்மளோட தரமும் நம்மளோட விலையும் உயர்ந்திருக்குங்கிறதுக்கான உங்களுக்கு ஒப்பீட்டு அளவான ஒரு கம்பேரிசன் சார்ட் பார்ப்போம். எஸ் சார். Sumit sir? Now let us have a look at our products yet again. Yeah, your signal is weak. So, Sumit sir, one more thing. Hello. Sir. Can you hear me? Yes, sir. Yeah. Sir, you are audible, sir. Please. Ranjit sir, you are audible. Hello. 1 second, no. Sir. Okay. Sir, right now, am I audible? Yes. Okay, right, sir. So actually, last time when we met at Kerala platform, sir, you were talking about some offers for some display materials for the exclusive shops, sir. Right. Yeah. So here in Tamil Nadu, आपने अभी बोला नहीं है? No, obviously we have not come up with a basic policy regarding that, so we have not started supplying it immediately. But obviously, Ranjit sir? Both of us are having this problem. Usually, I used to have the problem.
Yes, sir. This time you are clear. So Sumit sir, yeah, one second, Raju sir. We are just because heavy raining is there all over India, so might be because of that. சார் ஸ்லைடு இருந்தா கூட நீங்களே சொல்லிக்கே இருக்கலாம்ல. அவரே வந்து வேற பாயிண்ட் பத்தி பேசுறாங்க. இல்ல அவர் வேற பாயிண்ட் பேச போறாரு. ஸ்லைடு சொன்னதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார்ல. ஓகே ஓகே. Actually, yeah. Ranjit sir. Yes, he came back. Yes. Sumit sir, please. Yeah. Probably it got disconnected for some reason. Yeah. Okay. I was out of it. So obviously we are coming up with these because any builder or architect who wants to, check the finish of the product and it is directly available at the stores, it becomes much easier for him to, make that decision, that particular decision. So once we come up with stores in Tamil Nadu as well, we'll definitely come up with those types of displays, obviously here as well. So I just move ahead with the Nasir sir, you just convey this particular message to the team for whoever is planning to install tinting machine, whoever is planning to come up with the stores, it will be helpful for them as well. Yes, grateful. நண்பர்களே, இப்ப ரஞ்சித் சார் கேட்ட மாதிரி இப்ப கேரளால சுபித் சார் சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு ஸ்பெஷலா பிரம்மாண்டமா எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோர்ஸ்க்கு எல்லாமே ஒரு டிஸ்பிளே ஒண்ணு கொடுக்குறாங்க. டிஸ்பிளே என்னது, ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு இன்ஜினியரோ வந்து பார்க்கும்போது இது எப்படி பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு அப்ப லைவாவே ஒரு டிஸ்பிளே இருக்கும். இது எனக்கு சரியா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டிஸ்பிளே இப்பதான் பிளான் பண்ணியிருக்காங்க. விரைவில் அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரும். எஸ் சார். So we'll just get an overview of all of our products. We'll just have a look at those because we won't be discussing it into very detail. Ranjit sir, we could have a paint specific meeting now. Next meeting for Tamil Nadu shall be paint specific. We have had enough of discussions regarding the scope of this particular business. Now next meeting will be specifically the application of the product and everything which is centralized to the products. Sure. So yeah, this is basically there are 3 primers in our system. A primer is a coat which is applied before applying paint. It is a surface preparation coat that we have to apply so that your expensive paint can be applied over it. So there are 3 primers in RCM. The very first one is for the interior surface, the very basic one, which is Polar Cement Primer. The next primer to the system is Mint Exterior and Interior Primer, which can be applied for the exterior as well as the interior surfaces. And the third primer in the system is the Premium Base Coat. Its name is Blaze Premium Base Coat, which shall be used for all the premium emulsions. If you are going to apply premium quality paint, one should be using a good quality primer, and therein we suggest Blaze Premium Base Coat. Now, so sir, you can just finish off with the primers and then we can, move around for the. Yes, sir. நண்பர்களே, இப்ப அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இப்ப பண்றது எல்லாமே இதுக்கான வாய்ப்பு எப்படி, நம்ம பொருள் என்னங்கிறத பத்தி பேசணும். இப்ப பெயிண்டை எப்படி, பெயிண்டை பத்தி நுணுக்கமான விஷயங்கள் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல பேச போறோம். பொதுவா நம்மள்ட்ட இருக்கிற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, இப்ப முதல் இது பாத்தீங்கன்னா பிரைமர்னு பாத்தீங்கன்னா 3 வகையான பிரைமர் இருக்கு. பிரைமர்ல பிரைமர் எப்ப பயன்படுத்துவாங்க, ஒரு கட்டடம் கட்டி சிமெண்ட் பூசின அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னால் அந்த பிரைமரை போட்டு பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பெயிண்டோட தரம் நல்லா இருக்கும், இழப்பு இருக்காது, அதுக்காக அடிக்கிறாங்க. அப்ப அதுல நம்மகிட்ட இருக்கிறது குறைவான தரத்தில் உள்ளது பாத்தீங்கன்னா போலார் பிரைமர்னு பேரு. அப்போ அது சிமெண்ட் பிரைமர், அது இன்டீரியருக்கு மட்டும், வீட்டுக்கு உள்பக்கம் பூசுவதற்காக மட்டுமே. ரெண்டாவது அதை விட கொஞ்சம் உயர்வானது நெக்ஸ்ட் ஒன் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுக்கான மின்ட்னு ஒரு இடத்து இருக்கு, அது ஒரு தரமானது. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியருக்கும் வெளிப்புறமும் பூசலாம், உள்புறமும் பேசலாம். இது வாட்டர் பேஸ்ட். முதல்ல பார்த்தது நம்ம சிமெண்ட் பேஸ்ட். அப்ப இது வாட்டர் பேஸ்ட் இருக்கனால இது ஒரு இன்னும் ஒரு தரம் கூட உள்ளது. மூன்றாவது மிகத்தரமானதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காஸ்ட்லி பெயிண்ட் அடிக்கிறோம், நம்மளோட வசதியானவங்க வீட்டுல பெயிண்ட் அடிக்க போறாங்க. அப்ப அவங்களுக்கு அதை தக்க வைப்பதற்கான ஒரு குவாலிட்டி தான் நெக்ஸ்ட் ஒன் சார், பிளேஸ். இந்த பிளேஸ் பிரைமர் பண்ணும்போது அதுவும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர். ஏன்னா ரொம்ப வசதி நிறைந்தவர்கள் அல்லது பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள் இந்த மாதிரி அதிகம் செலவு பண்ணி தரமான பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு இந்த பிரைமர் போடும்போது அந்த பெயிண்டோட தன்மை அப்படி மங்காம நிக்குங்கிறதுக்காக. எஸ் சார்.
there is one putty as of today we are supplying. Basically, putty available in the market is in the cement form. It is the powder based putty, but RCM comes up with a polymer putty. We usually in our meetings we always do with those experiments also of pouring some water on polymer putty at against the cement based putty available in the market. This putty is much tougher. It is much harder than those than the other putties available in the market. So obviously, cement-based putty is the requirement of the market, the powder putty. In the coming days, we will come up with that product as well. But as of today, we are giving polymer putty in RCM, please. அடுத்ததாக நம்ம புட்டியில வந்து பாத்தீங்கன்னா, புட்டியில இதுவரை மார்க்கெட்ல இருக்குது எல்லாமே பவுடர் புட்டி தான் இருக்கு. பவுடர் புட்டி தான் பயன்படுத்திக்கிறாங்க. நம்மள்ட்ட RCMல உள்ள புட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, துளசி பெயிண்ட்ல இது பாலிமர் புட்டி. இதை நம்ம தொடர்ந்து இப்ப இந்த லாக்டவுன் வந்ததுனால நம்ம வர முடியல. நேரடியா கேரளாவில் வந்து நாங்க அதுக்கு செயல்முறை விளக்கம் காமிச்சிருக்கிறோம். இதுலயும் தண்ணியை ஊத்தி நம்ம ஏற்கனவே மார்க்கெட் இருக்கக்கூடிய பவுடர் புட்டிலையும் தண்ணியை ஊற்றி வித்தியாசமா இது எவ்வளவு உறுதியா இருக்குங்கிறத காமிச்சிருக்கிறோம். ஆனா பவுடர் புட்டி நம்மள்ட்ட இல்லை. இப்போ விரைவில் அதுதான் அதிக டிமாண்டா இருக்குன்னு கேள்விப்படுறோம். இப்போ அதையும் விரைவில் கொண்டு வருவோம். சார். Now, if we look at the interior emulsions, there are two interior. If we look at the basic emulsions, there is one basic interior emulsion. Its name is Grace, and one basic exterior emulsion. Its name is Fame. So, Grace interior emulsion is an entry-level interior emulsion. It is better than the other, previously used product like distempers and everything which people used to use previously. So this is a basic interior emulsion. Its name is Grace. And whereas similar kind of exterior emulsion we have, the entry level exterior emulsion which can be applied from outside, its name is Fame. Fame exterior emulsion, sir. அடுத்ததாக பாத்தீங்கன்னா எமல்ஷன். இதுல ரெண்டு வகையா நம்மள்ட்ட இருக்கு. இப்ப மார்க்கெட்ல ஏற்கனவே மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எமல்ஷனோட இது சிறப்பானது. இப்ப அதுல பேசிக் லெவல் ஒன்று, ஒரு ஹையர் லெவல் ஒன்று இருக்கு. பேசிக் லெவல் பாத்தீங்கன்னா அது பேரு கிரேஸ். இந்த கிரேஸ் பெயிண்ட் மார்க்கெட்ல இருக்கிறத விட சிறப்பான தரமான பெயிண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் சார், இது இன்டீரியர். இது உள்பக்கம் மட்டும், வீட்டுக்கு உள்ள மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது இப்ப ஃபேம்ங்கிறது ரெண்டாவது நமக்கு. இது நமக்கு வீட்டுக்கு வெளியாக, அந்த கட்டடத்துக்கு வெளியாக. இப்போ எக்ஸ்டீரியர் எமல்ஷன் இது. அப்போ அது இன்டீரியர், இது எக்ஸ்டீரியர். எஸ் சார். Now similarly, there are two products in the premium segment. We have got one premium interior emulsion which gives us a premium finish, and one premium exterior கட்டாய் சார் வாய் சொல்ல போய் வருது. யார் இது? Sir, he is having some problem. அவருக்கு ப்ராப்ளம். His network is not good. எங்க வந்தோம்? இல்ல வந்துட்டல. இப்போ வரும். ஒருத்தே போய். Sir, I'm facing a few issues today. I suppose I don't know. Sir, we can do one thing, sir. Sir, you can mute your video. You can stop your video, then more coverage will be there. Acha, okay. I would do that definitely. Once a second. Okay. So probably we'll get a better understanding now. So yes, we'll just. So there are two emulsions basically in the premium category is what I was saying, which is Vibe premium interior emulsion and Aura premium exterior emulsion. These emulsion gives much premium finish than those of the entry level emulsions, but yet these are the mid-range products, I would say. Please, sir. நண்பர்களே, அடுத்து பார்த்து முதல்ல நம்ம பார்த்த ரெண்டுமே நமக்கு சாதாரண ஒரு ஸ்டாண்டர்ட்ல உள்ளது. ரெண்டு எமல்ஷனும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர். இப்ப பாக்குறது பிரீமியம் நல்ல குவாலிட்டி, தரமானது, அதை விட தரமானது. அதுல வைப்னு ஒன்று இருக்கு, இன்டீரியர் எமல்ஷன். நெக்ஸ்ட் ஒன் சார், ஆவுரா எக்ஸ்டீரியர். அப்ப உள்ள பூசுவதற்கு வைபு, வெளியே பூசுவதற்கு ஆவுரா. இது ரெண்டும் அந்த தரமான ப்ராடக்ட்ஸ். ஆனா இது மட்டும் தான் தரம் சொல்ல போறது இல்லை, இதை விட தரமானது நமக்கு காத்திருக்கு. எஸ் சார்.
Now there are two special products. One of those is all-rounder, which can be used on the exterior as well as the interior surface. It gives a beautiful shine. It has a very premium, elegant look, which is all-rounder. And number of shades are much higher. Number of shades that can be made are much higher in all-rounder. Coverage obviously is better in all-rounder, and the entire look is very, very luxurious for the interior as well as the exterior surface. Sir. அடுத்து ரெண்டு இருக்கு. ரெண்டு தரமான பெயிண்ட் இருக்கு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் பயன்படுத்தக்கூடிய. அதுல ஆல்ரவுண்டர் ஒண்ணு இருக்கு. இந்த ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது. இதுல ஒரு தரமும் நல்லா இருக்கும், அது தோற்றமும் நல்லா இருக்கும். அது இன்டீரியருக்கு யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணலாம். மிக சிறப்பான லுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, அது குவாலிட்டி மிக சிறப்பானது. எஸ் சார். And this is the new one of the new product which we have introduced in the RCM segment, and this product has already started moving out. We have already sent a few of these products in Kerala also. Now this is a metallic finish paint which can be applied on walls. This is specifically for walls, which can be applied on the exterior as well as the interior portion of the walls, and it gives a metallic finish. There are two shades which we have sent, which is gold and silver, but a lot of shades can be made out of those. So this is one new product which has been introduced recently in our product line. Sir. Wonderful, sir. அடுத்தது நம்மகிட்ட வந்து இந்த ஷைன் வந்திருக்கு, எம்டிஎல் ஷைன் இருக்கு. இது மெட்டாலிக். இப்ப மெட்டாலிக்னு என்னது, ஒரு கட்டடங்களுக்கு பூசக்கூடிய மெட்டாலிக். எப்பவுமே இரும்புக்கு கேட்டுக்கு இந்த மாதிரி தான் மெட்டாலிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கட்டடங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெயிண்ட். இது இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறோம். இப்ப கேரளால எல்லாம் ஆர்டர் வந்திருக்கு, அதை அனுப்ப போறோம். இது ஒரு இதுவரை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எஸ் சார். இது ஆல்ரவுண்டுக்கு அடுத்தா சார்? ஆமா, அடுத்தது புதுசு. Now this is the Nasser sir, we are done with the all-rounder and metallic, right? Yes. Yeah. Metallic. All-round metallic. Both of these products we have gone through. Now we'll go through the overview of all our products, which I'll be showing in the next slide. So yes, sir. These are the three primers which we were specifying: Polar, Mint, and Blaze. Now this is one polymer putty that we do. There are two basic emulsions. Fame is exterior, Grace is premium exterior, and Vibe is premium interior. And there are two special products in our line, which is all-rounder and metallic. Well, we have come up with very small packaging of 200 ml in metallics also, because in a lot of time people use metallics for decorative purposes also. They use it for temples, they use it in some other places. So we have come up with that packaging in MTL Shine as well. So even that packaging is available now, sir. Super. நண்பர்களே, இப்ப மொத்தமாக நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கிறத பார்ப்போம். நம்மகிட்ட துளசி பேர்ல இப்போ தயாரா இருக்கிறது பாத்தீங்கன்னா, பிரைமர்ஸ்ல 3 வகையா இருக்கு. நம்ம பார்த்தோம். புட்டியில 1 இருக்கு, பாலிமர் விரைவில் வரும், நமக்கு பவுடர் ஃபார்ம்ல வரும். அடுத்தது பேசிக் எமல்ஷன்ல 2 இருக்கு. அது இன்டீரியர் 1, இன்டீரியர் ஃபேம், எக்ஸ்டீரியர் கிரேஸ் சொல்லிட்டு. அடுத்து அதுலயே பிரீமியம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவரா இன்டீரியருக்கு, வைப் எக்ஸ்டீரியருக்கு இருக்கு. அது போக ஸ்பெஷல் ப்ராடக்ட் சொல்ல போனோம்னா நம்ம ஆல்ரவுண்டர், அது இன்டீரியருக்கும் எக்ஸ்டீரியருக்கும் ஒரு நல்ல கம்பீரத்தை தரக்கூடியது. அப்புறம் நம்ம இப்போ வந்து மெட்டாலிக் அது மெட்டாலிக் பெயிண்ட் வந்துருக்கு. இப்ப மெட்டாலிக் பெயிண்ட்லயும் நம்ம 200 கிராம் சாம்பிள் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இதை டெக்கரேட்டிவ் பர்பஸ் சொல்லக்கூடிய அந்த கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள், இந்த மாதிரி வெளியே ஒரு மினுக்கம் தேவைப்படுற இடங்களுக்கு பயன்படுத்துறதுனால அதையும் கொண்டு வந்திருக்கிறோம். எஸ் சார். So what our product and what product is called, this is a company market. So this is the product comparison. Obviously I'll come up with a new price comparison because the new prices are out now. Even our prices with the incorporation of RCM software system and the prices of the products available in the market. I'll just give one comparison of that as well in our next meeting, or probably I'll be circulating it before the meeting also. So this is just an overview of which product in RCM Tulsi Paints line
competes with what product in the market. Now, this is very much important in paint industry. Please try to understand, because a lot of time what happens is we take, say for an example, what people do is they compare Grace interior emulsion with some premium quality interior emulsion in the market, say Apcolite Advanced Emulsion or probably Beauty Good. So what people usually make mistake is they don't compete with a proper product, and then they come up with a feedback that our product probably is inferior. They generate a sense of, that doubt or that question mark in their mind. So I always say a 45 kg wrestler should always wrestle with a 45 kg category. He should not be wrestling with a 55 kg category, because if he is doing that, obviously he'll lose the round. So we should make sure that whatever we are comparing, we should be comparing. Say if it is a Grace interior emulsion, it has to be compared with the Tractor Emulsion Advance if you are comparing with a product of Asian Paints. If you are comparing with Berger, it should be this particular product. So we have to make very sure that what product should be compared with what product, so that we get an optimum output. So this is the intent of this particular product comparison chart. Nasa sir, please convey this particular message of mine, and then we'll move on. Yeah. நண்பர்களே, இதை கொஞ்சம் பாருங்க. இந்த சார்ட் இப்ப சார்ட் ஸ்கிரீன் சார்ட் எடுத்து வச்சுக்கிறீங்க. இதுல ஒவ்வொன்றுக்கும் மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயிண்ட்டுகளுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசத்தை போட்டிருக்கிறோம். விலை வித்தியாசத்தை நான் விரைவில் போடுறேன். இப்ப ஏன்னா நம்ம ஆர்சிஎம்லயும் அப்டேட் பண்ணிட்டோம் விலையை. இப்ப மார்க்கெட்லயும் விலை கூடி இருக்கு எல்லா இடத்துலயும். இது ரெண்டையும் போடுறதுக்கு முன்னால இடையில லீடர்ஸ் மூலமாக, ரத்தீஷ் சார் மூலமாக எல்லாத்தையும் சர்க்குலேட்டும் பண்ணுவேன். இப்ப முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க. இதுல ஒண்ணு யோசிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, நம்ம மக்கள் செய்யற ஒரு பிழை என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரேஸ் பெயிண்ட் ஒண்ணு எடுத்துக்கிறோம். கிரேஸ் பெயிண்ட் இருக்கிறது நமக்கு என்னது, அது ஒரு நார்மலான பெயிண்ட், நம்மளோட தரத்துல குறைவான தரம் உள்ளது. அதை கொண்டு போய் அவங்க நேரடியா என்ன செய்யறாங்க, மார்க்கெட்ல இருக்கிறத பியூட்டி கோல்டோட கம்பேர் பண்றாங்க. பியூட்டி கோல்டோட கம்பேர் பண்ணும்போது அப்படி பண்றாங்க. இப்ப எதையுமே அந்த தரத்துக்கு தான் பண்ணணும். அப்போ அந்த சேம் குவாலிட்டி, அந்த சேம் ரேட்டுக்குள்ள குவாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு நம்ம இது எவ்வளவு குறைவுங்கிறத புரிய முடியும். உதாரணத்துக்கு ரெஸ்லிங் மல்யுத்தம் பண்றாங்க. 45 கிலோ கேட்டகரின்னு ஒன்று இருக்கு, 50க்கு மேல உள்ள கேட்டகரின்னு ஒன்று இருக்கு. அப்போ 45 கிலோக்காரர் போய் 50க்கு மேல உள்ள மல்லு கட்டா தோத்து தான் போவார். அப்ப அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொருக்கும் மார்க்கெட்ல இப்ப பேர் பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கலாம். அப்ப இதை வச்சே நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்ப ஆசியன் பெயிண்ட்ஸ்ல என்ன இருக்கு, நம்மளோட கிரேஸுக்கு ஈக்குவலா டிராக்டர் எமல்ஷன் தான் பண்ணி ஆகணும். அங்க போய் பியூட்டி கோல்ட பண்ணக்கூடாது. அப்போ அடுத்தது பிளேஸை பார்த்தோம்னா, பிளேஸை பார்த்தீங்கன்னா டு கேர் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளோட உண்மையான குவாலிட்டி நமக்கு தெரியும். எஸ் சார். So the marketing tools are also available in the system now. Already these 200 ml of small samples have started moving to the repos, and this particular brochure which I wanted to show, I actually already showed it in the last meeting also. So this is the copy of our beautiful brochure which has already arrived, and I'll be sending this brochure to the depots in our first consignment to Tamil Nadu, and in our next consignment to Kerala as well. So this has all the information of all the products, and whatever details we want, everything is there in this particular brochure. So coming up product selection chart, like I was specifying previously, we are coming up with a good polymer putty board, wherein a shade card, which is very much necessary if we do the paint business. So these marketing tools are available now. These 200 ml samples which we have already important. Even if a PUC has not installed a tinting machine, he must be keeping these samples with him, because all the distributor need these samples in order to get an approval of any site. These samples should be taken to this stand, the feel and effect of our paint with the competitor, and we can easily get that particular site for ourselves. So these are very much important, which we have already started. Make sure that each and every leader, each and every distributor has a set of all the samples. He has these brochures, he has comparison chart. So all these things are very much necessary if we have planned to do paint in RCM business. Yes, sir.
Nasa sir. Nasa sir, hello. Nasa sir. Hello. Yes, now audible sir. Okay. For me also tower flexible. ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட்டிங் டூல்ஸ் ரெடியா வந்தாச்சு நிறைய. இப்போ நம்ம 200 கிராம் சாம்பிள் வந்தாச்சு. இது எல்லாமே அங்க கிடைக்கும். ஒரு டென்டிங் மிஷின் வைக்காத பியூசிகளும் இதெல்லாம் அங்க வச்சிருக்கும் போது என்ன ஆகும், அப்போ டென்டிங் மிஷின் இருந்து பெயிண்ட் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, இதை நம்ம அவங்க வச்சிருந்தா என்ன ஆகும், இது இருக்குதுங்கிற ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்ப பியூசிக்கு சேல்ஸ் கிடைக்கும், லீடர்ஸுக்கான ஒரு பிசினஸும் கிடைக்கும். அப்ப இதுதான் நமக்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முழுசா யோசிச்சு நம்ம நிறுவனம் கொடுத்துருக்கு. எஸ் சார், ஐ மே கம்ப்ளீட்டட் பிகாஸ் ஐ மிஸ்ட் சம் பாயிண்ட்ஸ் இட் சீம்ஸ். Ranjit sir will be nothing sir, nothing. These are the இது வந்து thank you sir. இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து டிம்டி மிஷின் இல்லாத ஒரு ஷாப்புக்கு கூட நமக்கு நிறைய ஆளுக்கு வந்து பெயிண்ட் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ரௌசர் மட்டும் தேவை இருக்கு. பிகாஸ் இந்த ப்ரௌசர் வந்து டிஜிட்டல் ப்ரௌசரா மாட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரௌசரை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா ப்ரௌசர்ஸும் வந்து ஏற்கனவே வந்து துளசி பெயிண்டோட ஆஃபீஸ்ல ரெடியா பண்றாங்க. அது வந்து உங்களோட டெப்போல வந்து நெக்ஸ்ட் டோடில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 200 ml அந்த சாம்பிள் பீஸும் கிடைக்கும். நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது இந்த ப்ரௌசர் 200 ml சாம்பிளும் மேக்ஸிமம் ஆளுங்க நீங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு ஒரு புது, ஆக்சுவலி நாட் ஓன்லி தமிழ்நாடு, நம்ம சவுத் இந்தியாவிலே வந்து புதுசா வந்து இது பெரிய லெவல்ல வரப்போற ஒரு ப்ராடக்ட் தான் துளசி பெயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌசரும் இந்த சாம்பிள்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஆளுங்களை டேக்கிள் பண்ண முடியும். நிறைய ஆளுங்க நமக்கு இதுக்குள்ள துளசி பெயிண்ட்டுக்குள்ள கொண்டு முடியும். ஸோ இந்த டெப்போல இந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இது பர்ச்சேஸ் பண்ணுங்க. எஸ் சார், ப்ளீஸ். That was the basic discussion, sir. That was the basic idea which I suggested. My intent was we should, come up with as many stores as possible. The material should be available at the depot. Our tools should be ready so that we are ready for the market, and a huge market is waiting for us. It is just we have to start our first step in that particular direction, and we are standing here with all our efforts. If you have any kind of queries for any particular sites, our team will be helping in that manner. And even I am eagerly waiting to come down to Tamil Nadu. So probably next month we'll align at some dates with Ranjit sir, so that we can have those physical meetings, those physical appearances, and then we can go through all those understandings of paint. So that's it from my side. I always say कि रोटी और कपड़ा RCM ने हमको हमेशा से दिया है. अब मकान की बारी है, तो मकान की तरफ तुलसी पेंट से RCM का पहला कदम है. Stay home, stay safe, and thank you so much, sir. Yes sir, welcome. And Nasir sir, thank you for translating for me basically. Thank you so much for translating for me. Thank you. It's my duty. Yes. இப்ப நண்பர்களே, இப்ப இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வச்சிருந்த விஷயங்கள். நம்ம இதை தயார்படுத்திப்போம். அடுத்து பெயிண்டை பத்தி நுணுக்கமான விஷயங்கள்லாம் அடுத்து வர கூட்டங்கள்ல பேசுவோம். இதை நம்ம வருங்காலங்களில் இப்ப இந்த லாக்டவுன் முடியட்டும், நேரடியாக ஒரு லைவ் மீட்டிங் வரணும், நம்ம நேரடியாக எல்லாரும் சந்திக்கணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்தையும். குறிப்பாக இப்போ நம்ம முதல்ல சொன்னது போல ஒவ்வொரு பியூசியும் ஒவ்வொரு லீடரும் இந்த 200 மில்லி உள்ள பேக்கும் அப்ப ப்ரௌசர்ஸும் கையில வச்சிருக்கும் போது தான் RCMல துளசி பெயிண்ட் ஒண்ணு இருக்கு. துளசி பெயிண்ட் உழவு தரமானது, உழவு மலிவானதுங்கிறது எல்லாத்துக்கும் உணர வைக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இதை சிறப்பா நம்ம கொண்டு போவோம். திறம்பட இதை கொண்டு போய் மாபெரும் வெற்றியை பெறணும். நமக்கு நேரடியாக வந்து சந்திக்க முடியலைங்கிறது வருத்தமா இருந்தாலும் விரைவில் அதை நம்ம சாதித்து காட்டுவோம் எல்லாத்தையும். இப்ப RCM என்பது என்ன சொல்லிட்டு இருந்தோம் இதுவரையும், ரொட்டி கப்படா அவர் மக்கான். அப்ப ரொட்டி என்பது சாப்பாடு, கப்படா என்பது உடை, உணவு உறைவிடம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு ஒரு பெண்டிங் இருந்தது. அந்த பெண்டிங் நிறைவடைஞ்சிருச்சு. துளசி பெயிண்ட் வந்த உடனே உறைவிடத்திற்கான அலங்காரமும் அங்க எல்லாம் வச்சு, இது போக இன்னும் உறைவிடத்துக்கான அனைத்தும் வர தயாரா இருக்கு. அப்ப இந்த பெயிண்டை நம்ம திறம்பட கொண்டு போய் இதை பாக்கெட்ல ஒரு சேர்த்து இதை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இதோட தரத்தை புரிய வச்சிட்டோம்னா இன்னும் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு. கட்டடம் கட்டுவதற்கான அனைத்து மெட்டீரியலும் தர தயாரா இருப்பதுதான் துளசி பெயிண்ட். ஆனா முதலில் வந்த பெயிண்டை முதல்ல பயன்படுத்தி சரியான முறையில் உணர்ந்து சரியான முறையில் இதை நகர்த்தி கொண்டு மக்கள் சேர்க்கும் போதுதான் இது வாய்ப்பு இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே, அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். தேங்க்யூ சுமிஜி. தேங்க்ஸ் a lot. Sumit sir, thank you so much. One more thing I need to ask you sir, just like in our last meeting you were sir ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணுங்க. One second sir, let me complete this one.
Sumit sir. Yes, sir. Yeah, okay, right. Sir, last time you were talking about some training program for the exclusive shops of exclusive paint shops and the painters. Uh, Right. yes, sir. So Sir, basically, one challenge that we are facing looking at the paint industry is in the paint industry, say 50% role the paint plays, but the remaining 50% role is played by the painter, the applicator, and the surface 100%. that we usually check for. And what happens in a lot of cases is because the surface is not prepared properly, or because the applicators are not properly trained, our product proves to be wrong. Yes. And people feel that there is some issue with our product and not with the applicator, because the applicator has no responsibility. He just says, I have got an experience of 25 years, I have got an experience of 30 years, and Yes. we don't have to, I cannot be wrong, your company is wrong. Yes. If we start saying like that, I have been manufacturing paint since 25 years. So we are manufacturing paint since 25 years, being he being using it for 25 years. So that is not the case. So finally we have to find a solution in this particular problem, and that solution is we should train our applicators. If we train our applicators by standard operating procedures, by what tools should be used, how should be the surfaces checked, majority of the problems shall be resolved. So basically, obviously, I have to come up with this entire training session, which we will be starting from one state at a time, and then we will moving around to different states. But we have to do it because until and unless we do that, we will be facing a few challenges of applicators, especially. So obviously, we'll come up with those sessions also. Everything is lined up, but then due to this corona, a lot of trainers are not ready to move out of their houses. They are yet very, skeptical of going out. So it will take some months time. But once everything is all right, we'll definitely align those sessions. We are already for whoever, like I suppose Madurai machine has reached, but the engineer has not come down. The Right. installation team has not come down. So reason being the same, due to lockdown, people are not moving out. But now once things are going to back to normal, now obviously that engineer will be joining over there very soon. Once he is there, he'll train regarding the tinting machine, how it has to be used, what are the bases and everything. And painters training, it is on to me. It will happen in the coming months. Yes, sir. Yes, yes. Thank you, sir. Actually, without your permission, I cannot reveal that thing to my team. That's why I just confirmed. Okay, great. Okay. So, Nasa sir. Yeah. Shall I? Yes, please, sir, please. இப்ப ரஞ்சித் சார் ஒரு கேள்வி கேட்டாரு. நம்ம ஏற்கனவே பெயிண்டர்களுக்காக கடந்த கூட்டத்துல பெயிண்டர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று வைக்கலாம்னு சொல்லியிருந்தாரு சார். அதுதான் ரஞ்சித் சார் ஞாபகப்படுத்தி கேட்டது. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயம், நுண்ணிய செய்தியா இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்ம பெயிண்டோட தரத்தை வச்சுக்கிட்டு பெயிண்டர் அவரோட ஸ்டைல் இருக்குல்ல, அவர் யூஸ் பண்ணக்கூடிய அவரோட தகைமை, அவரோட கேப்பபிலிட்டி, அதை புரிஞ்சுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கனால பெயிண்ட் மேலேயே குறை வந்துருது. இதனால இப்ப என்ன செய்வோம், விரைவில் நம்ம இந்த லாக்டவுன் முடிஞ்சோம் நேரடியாக வந்து ஒவ்வொரு டில்டிங் மிஷின் உள்ள ஒவ்வொரு பியூசிலையும் உள்ள சரௌண்டிங்ல உள்ள பெயிண்டருக்கு தனி ப்ரோக்ராம் கொடுப்போம். ஏன்னா இதுல முதல்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறது, இதை எப்படி பயன்படுத்துவதுங்கிறது முதல்ல தெரியணும். அப்போ நம்ம சிக்கனப்படுத்துறோம்னா பயன்பாட்டும் சேர்ந்தா தான் அது முடியும். அது எல்லாம் விரைவில் செய்ய போறோம். இப்போதைக்கு பாருங்க, இப்ப இந்த லாக்டவுன் இருக்கனால எதுவும் செய்ய முடியல. மதுரைக்கு டென்டிங் மிஷின் வந்தாச்சு, டெக்னீஷியன் வர முடியல. அது ஒரு பெரிய குறையா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே இந்த லாக்டவுன் வரை பொறுத்திருப்போம். எல்லாமே பெரிய வெற்றியை நம்ம நோக்கி நகர்றோம். அதனால எல்லாம் காத்திருப்போம். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல நல்ல தகவல்களை பெறுவோம். வாழ்த்துக்கள். இன்னொரு கேள்வி கேட்க சொல்லுங்க. Yes, sir. Yes, sir. சரி, இப்ப வந்து நம்ம பெயிண்ட் வந்து புது பில்டிங்க்கு ஓகே, புது பில்டிங்ல எக்ஸலண்டா இருக்கு. இப்ப பழைய பில்டிங்ல நம்ம பெயிண்ட் அடிக்கிறப்ப அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சில இது வந்து மாற்றங்கள் வருதுன்றாங்க. ஆனா சார் சொன்ன விஷயமும் ஒண்ணுதான். இந்த பெயிண்டர்ஸ் வந்து அந்த பெயிண்டை தட்டி கழிக்கிறதுக்காக கூட பேசலாம். அது ஆக்சுவலா வந்து அந்த விஷயம் இருக்கான்னு கேளுங்க. அதான் வாய்ப்பு இருக்கும், இருந்தாலும் கேட்போம். சுமித் சார். Yes, sir. One question is that when Yes. we are using our paints for the new building, it is excellent. Okay. Some painters are complaining that it is not workful for applying for old buildings. That may be a false statement. He wants to check with you whether Sir, there is
basically a old building needs a lot of care. Old building needs to, more care has to be taken for older buildings and less care has to be taken for the newer buildings. For Yeah. older buildings, one has to scrap the previous applied paint, or he has to rub it out, whatever loose particles, whatever dirt is sitting on it, he has to remove everything and then he has to start applying paint. So after preparing the surface for a paint, a surface is a surface, be it an old surface or a new surface. Yeah. But the surface has to be prepared properly. The And if matter is that- matter is a surface, is it? Exactly, Matter is exactly. a surface. Okay, thank you very much. Exactly. Thank you very much. That Thank is you it. very much. That is done, no issues. Yes, Yeah, yes. செந்தில் நீங்க சொன்ன மாதிரி தான் செந்தில். சொல்லுங்க. இப்ப என்னன்னா அந்த புது பில்டிங் பழைய பில்டிங் வித்தியாசம் இருக்குல்ல. புது பில்டிங்ல நேரடியா போய் நம்ம அடிச்சிடறோம். பழைய பில்டிங்ல பழைய பெயிண்ட், பழைய ஓட்ட உடச்செல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குல்ல, நம்ம சுரண்டி எடுக்கணும் முழுசா சுரண்டி எடுத்துட்டு அதை தகைமை ஆக்கிட்டு மேல அப்ளை பண்ணணும். புது பில்டிங் மாதிரி ஆக்கி தானே பண்ணணும். நம்ம அதை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறை சொல்ல வேண்டிய சூழல் வரும். அது போக இன்னொரு ஒரு சின்ன கொஸ்டின் சார். இப்ப கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுல ஒரு 6 கடைகள்ல வந்து இந்த ஸ்டாக் இருக்கு. இப்ப டெப்போல வந்து ஸ்டாக் வந்துட்டா அந்த ஓல்டு ஸ்டாக் அவங்க பியூசில இருக்க ஸ்டாக்ல வந்து அவங்க பியூசி ஏத்தி கொடுத்துருவாங்களா? Ranjit sir, You can I go through or you're going? No. You please, sir. Sumit sir. Yes, sir. The question is that more than nearly 10 PUCs are having the stock of our paint. Okay. Once the paint started to come to the depots, Okay. what about those stocks which has been lying in the previous PUCs? Sir, we have to try to understand the stock which was supplied previously is of a lesser cost than the stock which will be supplied now. There is a price rise. Yes. The stock which was supplied previously has 50% business volume throughout all the products, whereas for the new stock, the business volume is varying for various products. It is not identical. Okay, sir. There are minute changes. Thank you. Now, if we look at this scenario, in fact, any distributor would prefer old stock rather than the new stock. Definitely. He'll get it at a better price with a higher business volume. Yes, of course. So that stock is not at all of an issue. It will move out immediately. It will not be there. Yes. Great. Sandil, இப்ப என்ன சொல்றாரு, நம்ம பழைய உங்க பியூசில இருக்கிற சரக்குலாம் பழைய ரேட்டு. சந்தில் கேக்குறீங்களா? கேக்குறேன். பழைய ரேட்டு. இப்போ டெப்போக்கு வர போறதெல்லாம் புதிய ரேட்டு. சரியா? அடுத்தது உங்கள்ட்ட பழையது இருக்குல்ல, அது எல்லாமே 50% பிவி உள்ளது. இப்போ டெப்போக்கு வர போறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்போ ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாரு, ஒரு டைரக்ட் செல்லர் வாங்குறாருன்னா எதை ப்ரிஃபர் பண்ணுவாரு? விலை கூட உள்ளதையா, பிவி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது? அவங்க விலை கூட இருக்காங்க. அப்போ இதான, அதனால ஒரு இது கேள்வியே வேணாம்ட்டார். கிரேட். ஓகே. அப்ப அது தனியாவே இருக்கும். ஆமா, தனியா இருக்கு. நீங்க அப்படியே வித்துக்க வேண்டியதான். ஓகே. எனக்கு ஏற்கனவே வந்து சார் நம்ம குரூப்ல, நம்ம இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் குரூப்ல வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்காரு நம்ம துளசி பையனோட பிரைஸ் சேஞ்ச் பற்றிட்டு எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு பொருளும் நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம புட்டி யூஸ் பண்ணும்போது எவ்வளவு பிவி கிடைக்கும், நம்ம இமல்ஷன் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு பிவி கிடைக்கும், செப்பரேட் ஐ ஹவ் ஆல்ரெடி given one screenshot. I believe in important matters group is there. We can check that. If it is not there, I will send you. Okay, வந்திருக்கு சார், வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. Okay, right sir. Okay, very good. Yes sir, thank you so much sir. Sir, good afternoon, Ranjit sir. Sir, Nasam. Yes sir, வணக்கம் sir. சொல்லுங்க மர்மனே. sir, வெங்கடேஷ் sir. வணக்கம் சார். எனக்கு சின்ன டவுட் சார், அதை மட்டும் கிளியர் பண்ணிருங்க. இப்ப இன்டீரியர் பிரைமரி, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாக்ஸா வருது நமக்கு, புட்டியா வருது நமக்கு, வந்துட்டு பெட்டியா வருது. அது வந்து நம்ம தனித்தனியா கிடைக்காதா? இன்டீரியர் பிரேமர் தனியாவும் எக்ஸ்டீரியர் பிரேமர் தனியாவும் கிடைக்காதா? ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பவுடர் பம்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க கேக்குறவங்க பெயிண்டர்ஸ் எல்லாருமே பவுடர் பம்ப் தான் கேக்குறாங்க. புட்டி வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி கேட்க மாட்டேன்றாங்க, பவுடர் தான் கேக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா விலை வந்து கிட்டத்தட்ட 4 விலைகள் வச்சிருக்காங்க. 700 ரூபாய்க்கு இருக்கு, 850 ரூபாய்க்கு இருக்கு, 900 ரூபாய்க்கு இருக்கு, 1100 ரூபாய்க்கு இருக்கு. இது வருது அவர் கேள்வியில சொல்லிட்டாரு. இல்ல சொல்லிடுறேன், முழுசா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பேஸ் கோட் வந்து எதுக்காகலாம் பயன்படுத்தலாம்? பேஸ் கோட் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இப்ப அதுதான் இப்ப என்ன நானுமே கேட்டுப்படுறேன். 3 தானே? ஆமா 3 தான். 3 தான். அந்த மூணாவது வந்து வரேன்னா, மூணாவது நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது எதுக்கு பயன்படுத்தலாங்கிறது அடுத்த செஷன்ல சொல்ல போறாரு. ஒவ்வொன்றையும் நுணுக்கமா பெயிண்டிங் செக்மெண்ட் சொல்ல போறாரு. ஓகே. இப்ப அடுத்து மேல உள்ளது என்னது? ரெண்டாவது என்னது? மூணாவதுக்கு முன்னால ஒண்ணு கேட்டீங்கல்ல,
புட்டி. பவுடர் பாம் வர்றது எப்ப வர விலைகள் பட்டியல் அது சொல்லிட்டாரு உங்களுக்கு தெரியும். அது விரைவில் வருதுன்ட்டார். எல்லாம் டிமாண்ட் இருக்குன்னு அவருக்கே தெரியுது. அது ரெடி ஆகி வருதுன்ட்டாரு. அப்ப இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து முதல் கேள்வி ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன தெளிவுபடுத்துங்க. நீங்க ஆர்டர் போடும்போது இன்டீரியர் போட்டாலும் 2 கலந்து வருதா எப்படி? இல்ல போடுற பாக்ஸ் எல்லாருமே இப்ப எடுத்துருக்கோம். நம்ம போடும்போதுல இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தான் வருதோ தவிர தனித்தனியால காமிக்க மாட்டேங்குது. இன்டீரியர் பிரேமர் எக்ஸ்டீரியர் பிரேமர் காமிக்க மாட்டேங்குது. சரி இது ரொம்ப முக்கியமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது சொல்லிடுறேன். விலைகள் வந்துட்டு ஒப்பிட்டு நாங்க பார்த்தோம். நம்ம 2 ஜாயிண்டா வர்றதுனால விலை வந்து ஹையா தான் தெரியுது. ஹையா தான் இருக்குது. ஆனா எனக்கு புரியல முதல்ல ஒரு விஷயம். சார் நீங்க சொல்லுங்க சார் வெங்கடேஷ் சார், நீங்க சொல்றது அதோட பேக்கேஜிங் வந்து ஒரே மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல சார், அத சொல்லல சார். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒரே பெட்டில வருது இல்லீங்களா? ஒரே பெட்டி. நான் என்ன கேக்குறேன், இன்டீரியர் பிரேமர் ஒரே பெட்டின்னு சொன்னா ஒரே பக்கெட் சார். வெங்கடேஷ் சார் விஷயம் என்னன்னா, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மத்த எல்லா கம்பெனிலும் என்ன பண்றாங்கன்னா இன்டீரியர் தனியா எக்ஸ்டீரியர் தனியா கொடுக்குறாங்க. இன்டீரியர் தனியா கொடுக்கறதுனால விலை கம்மியா கொடுக்குற மாதிரி இருக்கு. அது எல்லாமே ஒரு ரேட்டு தான். ஆனா வந்து நம்ம இதுல வந்து ரேட்டு வந்து இன்டீரியர் வெளி மார்க்கெட்ல இன்டீரியர் கொடுக்கக்கூடிய ரேட்டை நமக்கு எக்ஸ்டீரியர் சேர்த்து கொடுக்கறதுனால ஒரே ரேட்டா வருது. அவங்க ஆல்ரெடி அதான் சொல்றாங்க, எக்ஸ்டீரியர் பிரேமர் வந்து உள்ளேயும் அடிச்சுக்கலாம் வெளியே அடிச்சுக்கலாம்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பேஸ் கோட்ன்றது வந்து அதுவும் பிரேமர் தான், ஃபுல் ஒயிட். அது எக்ஸ்ட்ரா, அதாவது பால் ஒயிட் இருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ற மாதிரி வரும். நம்ம அது ஆல்ரெடி இதுதான் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இல்ல சார், நீங்க நான் கேட்டுக்கிறது புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க வெளி மார்க்கெட்ல ஒப்பிட்டு பாருங்க, வெளி மார்க்கெட் ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றீங்க. பெயிண்டர்ஸ் கிட்ட நான் கொடுத்த வரைக்கும் இல்ல சிம்பிள் பிரேமர் கிடையாது சார். நம்ம இன்டீரியர் இது என்ன நம்ம நேரா டிஸ்கஸ் பண்ணி அவர்கிட்ட சுமித்திட்டு கேட்டுக்கிறோம். நோ ப்ராப்ளம். ஏன்னா இது எனக்கே புரியாத ஒரு விஷயம். ஆமா, அதான். இது மட்டும் இல்ல, இது இந்த விஷயம் நம்ம அவருக்கு வேண்டாம். இப்ப முதல்ல தெரிஞ்சு கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாசிட்டிவான விஷயங்களுக்கு நகருவோம். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சுமித் ஜி. Thank you sir. Yes sir. Sir, one more thing sir, I just want to clarify sir, regarding the pickup center commission. It is the same way 2% or it's 5% now. Now it is 5%. Okay. Yeah. Very good sir. Great. Okay. It's great. That's what all are asking. Great. நண்பர்களே, PUC commission எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது. And even yeah, please sir. Yeah, please. खुशी का बात हो रहा है, इसलिए बीच में मैं घुसना पड़ा. प्लीज कैरियर. अभी நண்பர்களே, இப்ப பியூசிக்கு எவ்வளவு கமிஷன்ங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தோம். இப்போ அது 5%ங்கிறது வாழ்த்துக்கள். எஸ் சார், ரஞ்சித் சார். Yes sir. Thank you Nasser sir, and thank you Sumit sir. It was a wonderful session sir. Anything else from your side sir? What you expect from our side, you tell me, because you I am expecting a lot of people coming up for machines, lot of stores being set up in Tamil Nadu, because until that is done, we cannot start our business. It is the entry point of our business. So even one area, one stores, one outlet with a tinting machine, if we come up, a huge business will be able to cater, and obviously that will flourish everybody's life we are going through. So that is it sir, and I'm eager to come down to Tamil Nadu. Sure sir. Thank you sir. நண்பர்களே, இப்ப ரஞ்சித் சார் கேள்வி, இதுக்கு எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க தமிழ்நாடு? அவர் சொன்னாரு, அதிக டிண்டிங் மிஷின் வரணும், அதிக மக்களுக்கு இது போய் சேரணும், அதிக இடங்களுக்கு இது போகணும், அதிக பெயிண்டர்கள் ஆரோக்கியமா வாழணும், இது மூலம் எல்லோரும் வெற்றி பெற்று வருமானம் பெறணுங்கிறத அவர் சொன்னாரு. சுமித் சார், just an information for you. Yesterday itself I informed Rajit sir that Tamil Nadu will overtake Kerala within a span of months. Already basement was ready. Okay. Like how we are waiting for the lockdown to get break. That's what we are waiting for, to lockdown to get break. So we'll conquer. Right. Sir, already when the Venkatesh sir 3 machine order. Sir, one doubt, sir. Yes sir, please. One shop owner want to buying a tinting machine, sir, but you don't need a mixing machine, paint machine. That can be done. Already I spoke with Sumit sir. I just forgot to inform you. Yes. I called you for him only sir.
Okay, okay, right, okay, right, okay. right. Thank you. Yeah, அதையும் சொல்லிருங்க. மிச்ச பேர் தெரியட்டும். மிச்ச பேர் okay, அது okay. இப்பவே சொல்லிருக்கு மற்றவங்களுக்கும் கேட்கட்டும். அதான் சார் சொல்ல நான் ஆல்ரெடி வந்து நம்ம ஜெகதீஷன் சாரோட ரிக்வெஸ்ட் வந்து அவருக்கு டிண்டி மிஷின் தேவையில்லை, ஆனா மிக்சர் மட்டும் தான் தேவைன்னு அவர் சொன்னாங்க. ஸோ அது வந்து நான் சுமித் சார் கிட்ட பேசி அவர்கிட்ட கேட்டப்போ டிண்டி மிஷினுக்கும் மிக்சருக்கும் வந்து செப்பரேட் பிரைஸ் தான் இருக்கு. டிண்டி மிஷினோட பிரைஸ் 1.5 lakhs. அது வந்து 50,000 50,000 50,000 50,000 3 ചെക്ക് தான் கொடுக்கணும். അതിന് வந்து 2 ചെക്ക് அவர் எப்ப திருப்பி தரும்? 10 லட்சம் பிசினஸ் மூலியம் நம்ம பெயிண்டோட நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு செக்கா வந்து அவர் திருப்பி தருவாங்க. ஸோ ஒரு 50,000 ரூபாய்க்கு நமக்கு நம்ம டிண்டி மிஷின் கிடைக்கும். ஆனா நம்ம மிக்சருக்கு வந்து செப்பரேட் பிரைஸ். இட் இஸ் நாட் கமிங் இன்க்ளூட் வித் த டிண்டி மிஷின். மிக்சர் வேற டிண்டி மிஷின் வேற. ஸோ மிக்சர் உங்களுக்கு வேணும்னா அதுக்காக 47,000 சார் 47,000 Yeah, somewhere 46-47,000. almost 46-47,000. அதுதான் அது அந்த மிக்சரோட பிரைஸ். அது நீங்க செப்பரேட் கொடுக்கணும். அப்படின்னா ஒரு டிண்டி மிஷினோட 50,000 பிளஸ் 47,000 மிக்ஸ்ட் 4,000 ஃபார் இந்த மிக்சர். இந்த மிக்சர் இது ரெண்டும் கூட நீங்க வாங்கினா மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு மிக்சர் தேவையில்லைன்னா அந்த 47,000 நீங்க கட்ட வேண்டாம். ஜஸ்ட் டிண்டி மிஷின் மாத்திரம் நீங்க யூஸ் பண்ண போதும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டிண்டி மிஷின், நீங்க டிண்டி மிஷின் வேணும்னா அது நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க பெயிண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண போதும். யூ கேன் யூஸ் தட் டிண்டி மிஷின் இன் அவர் டெப்போல வந்து டிண்டி மிஷின் வர போறாங்க. பட் அது வந்து ஒரு 100% நமக்கு எவ்வளவு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம டெப்போ ஓனர்ஸ் வில் பி பிஸி வித் டெலிவரிங் த ப்ராடக்ட். அவருக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ டோன்ட் நம்ம வந்து டெப்போ சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். எஸ் சார், எஸ் சார். டெப்போல டிண்டி மிஷின் வைக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள். Yes, Ada. It will demotivate. So we'll look for multiple of tinting machine PVCs. Wonderful quicks. Definitely, yeah, definitely. ஒரு ஃப்ரீயா கிடைக்குமா அவங்க இருக்கட்டும் சார். அவருக்கு தமிழ் புரியாது, அதனால சொல்லல. எதுக்கு நம்ம வேணாம் சொல்லணும், அது இருக்கட்டும் அங்க. எனிவே சோ இதுதான் ஜெகதீஷன் சார். ஓகே தானே ஜெகதீஷன்? Yes sir. Okay. Sir, clear. Sir, one of my colleague from Kerala is already joined with here. He just want to ask one thing. Can I unmute him, sir? Please. Yes. Sharaf sir. Hello, sir. Yes, sir. JRCM. Welcome to Tamil Nadu. Thank you, sir. എനിക്കൊരു ഡൗട്ട് ഉണ്ടായിരുന്നു. നമ്മൾ സാധാരണ ഈ എമൽഷൻ ഒക്കെ കൊടുത്തു കഴിയുമ്പോഴത്തേക്ക് 1-2 വീടുകളിൽ ഞാൻ കൊടുത്തു, അവർ പെയിന്റ് ചെയ്തു. പെയിന്റ് ഒക്കെ ഓക്കെയാണ്, കവറിംഗ് ഒക്കെ കൂടുതൽ കിട്ടുന്നുണ്ട്. പക്ഷെ ഇത് മുടിഞ്ഞു പോരുന്നു. പ്ലാസ്റ്റർ ഓഫ് പാരീസ് കൂടുതലാണ് എന്നാണ് 1-2 പെയിന്റേഴ്സ് നമ്മളോട് അഭിപ്രായപ്പെട്ടത്. കാരണം നമ്മളൊരു ബ്രിട്ടീഷ് പെയിന്റ് എന്ന് പറഞ്ഞൊരു പെയിന്റ് ഉണ്ട്, അതിനെ കൂട്ട് ഇത് പൊടിഞ്ഞു പോരുന്നു. നിലത്തൊക്കെ വീണ് കഴിഞ്ഞാൽ സാധാരണ എമൽഷനൊക്കെ നമ്മൾ പറിച്ചെടുക്കുന്ന ഒരു പറഞ്ഞാ പോരുന്നത്. ചിലവട്ടം പൊടിച്ച പോലെ പറഞ്ഞു പോയി. ഇത് പൊടിഞ്ഞിട്ടാണ് പോരുന്നത്. അപ്പൊ അത് എന്താണ്? പ്ലാസ്റ്റർ ഓഫ് പാരീസ് കൂടുതലാണോ? ആ ഓയിലി സാർ അത് ഓൾറെഡി സാറ് പറഞ്ഞ കാര്യം അതാണ്. ഇതിന്റെ യൂസ് എങ്ങനെയാന്നുള്ള കാര്യം കൃത്യമായിട്ട് അറിഞ്ഞിട്ടില്ല എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഇതിന്റെ ഗുണം കിട്ടില്ല. വി ഹാവ് ടു നോ ഹൗ ടു യൂസ് ദിസ് വൺ. ഇപ്പം ഒരു പെയിന്റർ ചിലപ്പം 10 വർഷം 15 വർഷമായിട്ട് പെയിന്റിംഗ് ഫീൽഡിലുള്ള ആളായിരിക്കും. ബട്ട് നമ്മുടെ പെയിന്റ് ഉപയോഗിക്കണമെങ്കിൽ നമ്മൾ പെയിന്റ് ഉപയോഗിക്കുന്നത് എങ്ങനെയെന്ന് അറിഞ്ഞിട്ട് തന്നെ ഉപയോഗിച്ച് കഴിഞ്ഞാൽ മാത്രമേ അതിന്റെ ഗുണം കിട്ടുള്ളൂ. അത് 100% പെയിന്റിന്റെ തകരാറല്ല, അത് ഉറപ്പായിട്ടും അവർക്ക് ആ പെയിന്റ് ഉപയോഗിച്ചതിന്റെ പ്രശ്നമാണത്. അത് ഒരിക്കലും അതിനകത്ത് സാറ് പറഞ്ഞ പോലെ തന്നെ എന്താ പറയാ, നമ്മളെ കൂടിയിട്ടുണ്ടോ, അതെ, പ്ലാസ്റ്റർ ഓഫ് പാരീസ് കൂട്ടിയത് കൊണ്ടോ അങ്ങനെയൊന്നും ആവില്ല. 100% ഇഷ്യൂ. അതിപ്പോ ചോദിക്കേണ്ട ആവശ്യം പോലും ഇല്ല. ചെയ്തതിന്റെ പ്രശ്നമാണോ അതോ എന്താ സംഭവം എന്ന് അറിയില്ലല്ലോ. അപ്പൊ അവരങ്ങനെ സാർ ഏതാണ് ഉപയോഗിച്ചത്? പർട്ടിക്കുലർലി ഏത് സാർ കേൾക്കുന്നില്ല. ഏതാണ്? പ്രീമിയം ഇന്റീരിയർ എമൽഷൻ. പ്രീമിയം ഇന്റീരിയർ എമൽഷൻ ഉപയോഗിച്ചിട്ടോ? सुमित सर. Yes sir. सर वो बोल रहा था कि वो केरला से हैं. वो हमारा प्रीमियम इंटीरियर इमर्शन एक बंदे ने यूज किया था, तो वो बोल रहा कि वो टूट रहा है वो पेंट करने के बाद. उसको जो पेंटर्स बोल रहा है कि उसमें ज्यादा वो क्या है എന്താ പറഞ്ഞത്? प्लास्टर पेरिस. या थोड़ा प्लास्टर ऑफ पेरिस उसमें ज्यादा मिला हुआ है, इसीलिए वो टूट रहा है, इस तरह बोल रहा है वो. सर प्लास्टर ऑफ पेरिस एक पेंट का इंग्रेडिएंट ही नहीं है बेसिकली. Never POP can be added to paint and not even in cheaper paint. So premium में तो possible ही नहीं.
Now coming back to the effect that he is particularly getting, what dilution he has used basically, कितना पानी उसने पेंट में मिलाया है, क्या सरफेस पे उसने अप्लाई किया है, और वो अप्लाई करने के बाद उसका सरफेस में पीछे से पानी था, बिकॉज लॉट ऑफ प्लेसेस वी आर फेसिंग दैट प्रॉब्लम इन केरला नाउ, कि पानी का अगर डैम्पनेस होता है, इफ देयर इज सीपेजेस इन द वॉल, Okay. A paint is a thin layer which is you have just coated the wall with. Right. So if there is water logging from backside, obviously the paint will be removed, or some problems will be starting in the paint. So all these things come into picture. You can personally share me the photographs, the videos of that particular site. But to be really frank, for somebody who is saying there is a lot of plaster of Paris or these kind of things, they are not experienced, or they don't know the ingredients or the composition of paint. So paint was never manufactured using those particular products. So not an issue. It is their thought, they think it happens that way. But we have to come up with a technical solution, proven. We can go through the images and videos, and we can come up with it. No issues. Sure sir. Thank you so much. Yeah. Sharaf sir. Sir കേൾക്കുന്നില്ലേ? Sir പറഞ്ഞ മനസ്സിലായി എന്താന്ന്? എനിക്ക് ഫുള്ള് കിട്ടിയിട്ടില്ല. പുള്ളി പറഞ്ഞ എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, ഈ നേരത്തെ ഞാൻ പറഞ്ഞ കാര്യം തന്നെ, ഈ പെയിന്റിനകത്ത് നമ്മൾ മിക്സ് ചെയ്ത വെള്ളത്തിന്റെ അളവ്, അതേപോലെ സർഫസിനകത്ത് മേലെ നമ്മുടെ ചുമരിന്റെ മേലെയുള്ള ഈർപ്പം, ഇതെല്ലാം ഈ പറഞ്ഞ പോലെ തന്നെ പ്രശ്നം ഉണ്ടാക്കാം. ഒരിക്കലും ഒരു പെയിന്റിൽ നമ്മൾ പ്ലാസ്റ്റർ ഓഫ് പാരീസ് ഒരു തരത്തിലും അതിനകത്ത് ഇടുന്ന ഒരു മെറ്റീരിയൽ അല്ല. പ്ലാസ്റ്റർ ഓഫ് പാരീസ് എന്ന് പറഞ്ഞ സംഭവം പെയിന്റിൽ വരില്ല എന്നുള്ള ഒന്നാമത്തെ കാര്യം. പ്രത്യേകിച്ച് അത് ലോക്കൽ പെയിന്റിൽ വരില്ല. പ്രീമിയം പെയിന്റ് ആണെങ്കിൽ ആ ഭാഗത്തേക്ക് ചിന്തിക്കേണ്ട ആവശ്യം പോലുമില്ല. സോ വെൻ യു ആർ പെയിന്റിങ്, ആ പെയിന്റ് ചെയ്ത വ്യക്തിക്ക് കൃത്യമായിട്ട് പെയിന്റ് ചെയ്യാൻ അറിയാത്തതും, അല്ലെങ്കിൽ അദ്ദേഹം പ്ലാസ്റ്റർ ഓഫ് പാരീസ് എന്ന വാക്ക് ഉപയോഗിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ തന്നെ നമുക്ക് മനസ്സിലാക്കാവുന്ന കാര്യം, അദ്ദേഹത്തിന് അതിന്റെ ശരിയായിട്ടുള്ള ശാസ്ത്രീയമായ വശം അറിയില്ല എന്നുള്ളതാണ് അതിന്റെ അർത്ഥം. സോ അങ്ങനെ ഒരു വ്യക്തി പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ തന്നെ അതിന്റെ അർത്ഥം അത് തന്നെയാണ്. അത് മാത്രമല്ല, ഇത് പെയിന്റ് ചെയ്ത് സർഫസിന്റെ പ്രശ്നമോ, അല്ലെങ്കിൽ പറഞ്ഞ പോലെ തന്നെ അതിന്റെ സർഫസിന്റെ ഈർപ്പത്തിന്റെ പ്രശ്നമോ ആവാനാണ് ചാൻസ്. അല്ലെങ്കിൽ ഇവർ മിക്സ് ചെയ്ത ക്വാണ്ടിറ്റികളുടെ പ്രശ്നമോ ആവാം. എന്താണെങ്കിലും അതിന്റെ ഒരു ഫോട്ടോയും വീഡിയോയും എടുത്തിട്ട് നമ്മുടെ സാറിന്, സുമിത് സാറിന് അയച്ചു കൊടുക്കാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഹി വിൽ ഡെഫിനറ്റ്ലി, ഇഫ് സംതിങ് ഈസ് ഹാപ്പൻ, ഡെഫിനറ്റ്ലി യു വിൽ ബി ടേക്കൻ ഫ്രം ഹിസ് സൈഡ്. അത് ട്രെയിനിങ് ഉടനെ ഉണ്ടാവില്ലേ സാർ? ഷുവർ ഡെഫിനറ്റ്ലി. കേരളത്തിൽ എന്തായാലും. ഓക്കെ, താങ്ക് യു സാർ. ഇത് ചോദിക്കാൻ വേണ്ടി മാത്രമാണ്. വെൽക്കം സാർ, വെൽക്കം. தேங்க் யூ சார், விஜய். தேங்க் யூ. நம்ம ரஞ்சித் சார். எஸ் சார். நேரம் எல்லாரும் ஓம படம் பார்த்திருப்பாங்க. ஆமா. இப்ப ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு தெரியாதுல்ல, 3 பேரும் சொல்லிடலாம். இப்ப சர்புதீன்கிற கேரளா இருந்து ஒரு லீடர் கேட்டது கேள்வி என்னன்னா, அவர் கொடுத்த பெயிண்ட்ல ஏற்கனவே அடிச்ச பெயிண்டர் வந்து அது உடஞ்சு உதிர்ந்து வருது, அதுல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கலந்துருக்குமோன்னு சொல்றாரு அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு இவர் சுமித் சார் சொன்ன பதில், அதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்ப அவர் பெயிண்டரே இல்ல. ஏன்னா பெயிண்ட் மேனுபேக்சர் பண்றது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். அப்ப அவங்க அறியாமையில சொல்ற விஷயம் ஒண்ணு. இதுல சாத்தியப்பாடுக்கு 3 விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு, அவங்க தண்ணி மிக்சிங் பண்ற ரேஷியோ, அளவு. ஏன்னா இது பொதுவா எல்லா பெயிண்டையும் பண்ற மாதிரி இது பண்ண முடியாது. இதுக்கு தனியா பயிற்சி எடுக்கணும். இதுக்கு தனியா தண்ணி அளவுகள் மாறும். அந்த மாதிரி பண்ணிருக்கணும். அல்லது பெயிண்ட் அடிப்பவர் இதை சரியா அடிச்சிருக்காம இருக்கணும். 3வது, என்னதான் அடிச்சாலும் ஒரு மெல்லிய லேயர் தானே பெயிண்ட். அப்ப கேரளால பொதுவாக இந்த மழை அதிகமா இருக்கிறதுனால ஈரக்கசிவு இருக்கலாம் சோத்துல. ஈரக்கசிவு இருக்கும்போது நம்ம பெயிண்ட் பின்னால தண்ணி வரும்போது உடைய வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் அதை நம்ம விஞ்ஞானபூர்வமா தான் நிரூபிக்க முடியும். அதுல வீடியோவும் போட்டோவும் அனுப்பினா அதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம மீட்டிங் சம்பந்தம் இல்லாத ஒரு செய்தி. வாழ்த்துக்கள். Anyway sir, thank you Sumit sir. अगर आप रहेगा तो इस तरह का क्वेश्चन आता ही रहेगा. अभी अलविदा कहेंगे. Yes sir, yes. I thank you so much sir. Thank you so much for your wonderful gesture, Ranjit sir, Nazar sir. Thank you so much, and thank you each and everybody from my side. And JRCM sir, you can conclude now. We'll conquer. Tamil Nadu will dominate India. Yes. Thank you sir. எஸ் சார். അപ്പം சுமித் சாரோட சூப்பரான ப்ரோக்ராம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இதே மாதிரி இப்போ நிறைய விஷயம் கேரளாவில இருந்து ஆளுங்க வந்து கேட்ட விஷயம், இந்த பெயிண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி கோடிக்கணக்கில் ரூபாயோட பர்ச்சேஸ் கேரளாவில் பண்ணிருக்காங்க. நிறைய ஆளுங்கள் லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து யூஸ் பண்றாங்க. தென் ஆல்சோ somebody is having the question that பிரீமியர் இன்டீரியர் இமர்ஷன்ல வந்து அது எப்படி அது உடையறாங்க, அது உடைஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க. பெயிண்டரே சொல்றாங்க அதுல வந்து கொஞ்சம் அதிகமா வந்து நம்ம இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கலந்திருக்கும் சொல்றாங்க. சோ எல்லா பெயிண்டர்ஸுக்கும் வந்து இதோட சயின்டிபிக் செக்மெண்ட் தெரியாது.
நம்ம லீடர்ஸுக்கு வந்து இதோட சயின்டிபிக் செக்மெண்ட் தெரியாது. ஆனா இது கரெக்டா தெரியுற ஆளு 25 வருஷமா இது வந்து உற்பத்திக்கிற அதோட மேனுஃபேக்சரிங் பண்ற சுமித் சார் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் அதோட சயின்டிபிக் திங்ஸ் தெரியும். ஸோ வி ஆல் ஹேவ் டு நம்ம வந்து இதை பற்றி கரெக்ட் நமக்கு படிக்கிறதுக்கான ஒரு பெரிய வென்யூ தான் நம்ம இந்த துளசி பெயிண்ட் மார்சிங் பிசினஸ்ல இருக்கிற துளசி பெயிண்ட். அது மட்டும் இல்ல 100% டெல்லிங் யூ இப்ப வந்து கேரளாவில நான் சொன்ன மாதிரி 1 இயரா வந்து துளசி பெயிண்ட் நல்லா பண்றாங்க, எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. ஒரே ஒரு டிண்டி மிஷின் மட்டும் தான் டோட்டல் தமிழ்நாடுல வந்து இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணது. அதுவும் இன்ஸ்டால் பண்ணல. ஆக்சுவலி அந்த டெக்னிக்கல் ஆளுங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இனிமே வந்து வரப்போற ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு நாள்ல வந்து நிறைய பெயிண்ட் எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க. இந்த டிண்டி மிஷின் எல்லாம் எல்லாரும் பயன்படுத்த போறாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் 100%. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் மனசுல தேவையான வேண்ட ஒரு விஷயம், நமக்கு வந்து ரைஸ் பிரான் ஆயிலை பற்றி யாராவது உங்ககிட்ட சொல்றாங்க, சார் இது வந்து தவிடுல இருந்து நமக்கு இது ஆயில் ஒன்றும் கிடைக்காது, நீங்க என்ன சொல்றாங்க ரைஸ் பிரான்ல இருந்து ஆயிலா? அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது. அது மட்டும் இல்ல, ஆயில் நம்ம சாப்பிட்டா நமக்கு எப்படி சார் கொலஸ்ட்ரால் கீழே போகும்? கொலஸ்ட்ரால் ஏறதான் செய்யும் இல்ல எப்படி சார்? நீங்க என்ன பெனிஃபிட் ஆயிலுக்கு சொன்னாலும் ஆயில் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறும். அது நீங்க யாருமே பேச வேண்டாம்னு உங்களை யாருக்கிட்ட யாராவது சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? 100% நீங்க வந்து சும்மா இருக்காது. நீங்க வந்து அவரோட தலைமண்டே அடிச்சு பொட்டிக்கும் ஷுவர். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம ரைஸ் பிரான் ஆயில் மேல விசுவாசம் இருக்கு. காமா ஒரிஜினல் என்ன ரைஸ் பிரான் ஆயில் எவ்வளவு ஃபைபர் இருக்கு, நமக்கு ரைஸோட பிராண்ட்ல இருந்து நமக்கு ஆயில் கிடைக்கும், எவ்வளவு ஆயில் கிடைக்கும், இந்த மாதிரி 100% அதை பற்றி உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அவ்வளவு நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவு ஆளுங்க கிட்ட நீங்க ப்ரமோட் பண்ணிருக்காங்க. ஆனா அதே விசுவாசம் வந்து உங்களுக்கு எதுல வேணும்? இந்த துளசி பெயிண்டிலும் உங்களுக்கு தேவை இருக்கு. ஏன்னா நமக்கு நம்ம ரைஸ் பிரான் ஆயில் மாதிரியே நம்ம துளசி பெயிண்டும் அதே குவாலிட்டியான பொருள் தான் நம்ம கையில இருக்கு. நம்ம ஆர்சி பிசினஸ் நம்ம கையில கொண்டு தருது. பட் இந்த நம்ம இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணல. அதனால வந்து 100% ஒரு பெயிண்டர் வந்து உங்ககிட்ட இந்த பெயிண்ட் போட்டுட்டு கரெக்ட் கவரேஜ் கிடைக்காது அந்த மாதிரி ஏதாவது சொன்னா 100% உங்களுக்கு வந்து ஐயோ அப்படியோ இனி வந்து இந்த பெயிண்ட் வந்து நான் நினைச்ச மாதிரி இல்லாத கொஞ்சம் கம்மி குவாலிட்டியில இருக்குமோ நீங்க எல்லாரும் யோசிக்குவாங்க. பிகாஸ் யூ ஆல் ஹவ் நாட் யூஸ்டு. இப்பதான் அது லான்ச் ஆறாங்க நம்ம தமிழ்நாட்டுல. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். பட் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு இந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு சொல்லி தரதுக்கு அப்படின்னா எப்படி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு சொல்லி தரதுக்காக நம்ம சுமித் தூத் சாரும் அவரோட டோட்டல் டீமும் நம்ம கூட இருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு, நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பெயிண்ட் ஷாப் ஸ்டார்ட் பண்ற ஆளுங்களுக்கு பெயிண்டர்ஸுக்கு எல்லாம் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கூட சுமித் சாரும் அவரோட டீமும் தயாரா இருக்காங்க. ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து 100% பாய்சன்லெஸ் ஆன பெயிண்ட் யூஸ் பண்ணோம்னா 100% வந்து அவருக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும் தான், அது நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற துளசி பெயிண்ட். ஸோ மேக்சிமம் வந்து நீங்க ப்ரமோட் பண்ணுங்க, மேக்சிமம் ஆளுங்க கிட்ட நீங்க கொண்டு சேர்த்துடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பிசினஸ் வால்யூம் ஜெனரேட் பண்ற ஒரு பொருள் வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வேற எங்கேயும் இல்லை. ஏன்னா பெயிண்ட் சப்ளை பண்ற டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும்தான், வேற எங்கேயும் இல்லை. பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 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 இது டெம்பிள் பெயிண்ட் பண்ணோம்னா, ஒரு ஸ்கூல் பெயிண்ட் பண்ணோம்னா, ஒரு இண்டஸ்ட்ரி பெயிண்ட் பண்ணோம்னா எவ்வளவு பெயிண்ட் தேவை இருக்கு. நமக்கு முன்னாடி அவர் காமிச்ச அந்த சார்ட் மாதிரி கரெக்டா இது பண்ற ஒரு என்ஜினியர் இல்லைன்னா ஒரு மேஸ்திரி நம்ம கையில இருந்தா 100% வந்து உங்களோட பிசினஸ் வால்யூம் டெய்லி வந்து 50,000 பிசினஸ் வால்யூம் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கிற ஒரு செக்மெண்ட் தான் நம்ம துளசி பெயிண்ட். பட் இதுக்கு 100% நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கு. இதுக்கு வந்து 100% நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணணும். அந்த 200 ml சாம்பிள் பேக்கெட் எல்லா ஆளுங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. மேக்சிமம் பெயிண்டர்ஸ்க்கு நீங்க அது கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட வந்து அதை எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுங்க. எஸ்பெஷலி வந்து நம்ம பிரீமியர் இந்தியன் எக்ஸ்டீரியர் நம்ம ஆல்ரவுண்டர்னு சொன்ன அந்த பெயிண்ட் வந்து நம்ம நார்மல் பெயிண்ட் பிரஷ் நம்ம பெயிண்ட் அடிச்சா அதோட 100% குவாலிட்டி நமக்கு கிடைக்காது. நம்ம வந்து ரோலர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ரவுண்டர் பெயிண்ட் நம்ம பெயிண்ட் பண்ணணும். நம்ம நார்மல் பிரஷ் இருக்குல்ல நம்ம பெயிண்ட் பண்ற அந்த பிரஷ் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஆல்ரவுண்டர் பெயிண்ட் நீங்க போட்டா 100% நோ வாய்ஸ் ஃபார் நியூ ஒன்லி. நாசா சார் you are clear okay right. So அது வந்து 100% நார்மல் பிரஷ் யூஸ் பண்ண அதோட எஃபெக்ட் கிடைக்காது. ஆனா இது வரைக்கும் 10 வருஷமா வந்து பெயிண்ட் பண்ற ஒரு ஆளுங்க கிட்ட நீங்க போயிட்டு சார் இது வந்து சுப்பீரியர் பெயிண்ட், அதுவும் அவர் யூஸ் பண்ற பெயிண்டோட 50% பிரைஸ் கம்மியில கிடைக்கிற இந்த பெயிண்ட் சுப்பீரியர் பெயிண்ட், அதனால நீங்க வந்து ரோலர் யூஸ் பண்ணுங்க நீங்க சொல்லும் போது அவர் என்ன உங்ககிட்ட சொல்லுவீங்க, சார் நான் வந்து 15 வருஷமா இந்த வேலை தான் சேர்த்து இருக்காங்க, உங்களுக்கு பெயிண்டை பற்றி என்ன தெரியும், எனக்கு தெரியும் எது போட்டா எது கரெக்டா வரும்னு தெரியும் சொல்லுவாங்க. அண்ட் அவர் நார்மல் பிரஷ் யூஸ் பண்ணும்போது அவருக்கு எஃபெக்ட்
கிடைக்காது. அண்ட் தே வில் கம் பேக் டு யூ. உங்ககிட்டயே திருப்பி வந்து அவர் என்ன சொல்லுவாங்க, சார் இது வந்து இந்த பெயிண்ட் குவாலிட்டி இல்லாத பெயிண்ட் சார், நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கோட்டிங் போடும் போதே வந்து ஃபுல்லா வெளியே விடுறாங்க, கரெக்டா வந்து அப்ளிகேஷனே ஆகலன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம எல்லாரும் எப்படி நம்ம ஒரு பெயிண்ட் நம்ம புதுசா நம்ம கொண்டு போகும்போது அது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஆளானா கூட அந்த ஆளுங்க கிட்ட அந்த பெயிண்ட் யூஸ் பண்ற போல நம்ம யூஸ் பண்ணோம். வித்தவுட் நமக்கு தெரியாத நம்ம யூஸ் பண்ணா 100% வந்து எஃபெக்ட் இருக்காது. ஜூம் மீட்டிங் ஆபரேஷன் ஒரு மாதிரி, கூகுள் மீட்டிங் ஆபரேஷன் ஒரு மாதிரி, அதே மாதிரி ஜோஃபி ஆபரேஷன் ஒரு மாதிரி, நிறைய நம்ம ஜூம் மீட்டிங் மாதிரி நம்மள வீடியோ காலிங் சைட்ஸ் இருக்கு. எல்லா சைட்டும் வந்து ஒரே மாதிரி நமக்கு ஆபரேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு ஆபரேஷன், அதே மாதிரி ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆபரேஷன். அதுவும் 100% நமக்கு தெரியாத நம்ம பண்ணா நமக்கு ஒண்ணுமே ஆக முடியாது. இதுக்கு முன்னாடியும் நிறைய வாட்டி நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். நமக்கு வந்து ஒரு சைக்கிள் நம்ம சரியாக்கி, நம்ம சைக்கிளுக்கு ஏதாவது நம்ம வீட்டுல இருக்கிற பைசிக்கிள் நம்ம சைக்கிளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம அது 100% கிளியர் பண்ணி நமக்கு பெருமையா சொல்லக்கூடாது, முடியாது. ஏன்னா அது வந்து சின்ன விஷயம். இப்ப நாசா சார் வந்து சார் நான் என்னோட வீட்டுல இருந்த என்னோட குழந்தையோட சைக்கிள் நான் சரி பண்ணிட்டேன் சொன்ன எல்லாரும் சிரிப்புவாங்க. சைக்கிள் சரி பண்றதால பெரிய விஷயமா எல்லாரும் கேட்கும். ஆனா அதே நபர்கிட்ட நீங்க அப்படின்னா நீங்க போய் அந்த சைக்கிள் ரெடி பண்ணுங்க சொன்னா அது அவருக்கு தெரியாது. ஏன்னா அதுவும் தெரியணும், சிம்பிள் விஷயம் தான். ஆனா அது தெரிஞ்சா மட்டும் தான் அது கரெக்டா பண்ண முடியும். அதே மாதிரி 100% இந்த துளசி பெயிண்ட் ஒரு பெயிண்டருக்கு மேபி அது சிம்பிள் விஷயம் தான், நிறைய வாட்டி அவர் பண்ற விஷயம் தான், அது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது பெயிண்ட் பண்றது. பட் துளசி பெயிண்ட் எப்படி பெயிண்ட் பண்ணங்கிற விஷயம், அதுல மிக்சிங் எவ்வளவு வேணுங்கிற விஷயம் அது அவருக்கு தெரிஞ்சா மட்டும்தான் கரெக்டான அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஆல்வேஸ் நம்ம துளசி பெயிண்ட் சொல்ற ஒரு விஷயம், நம்ம வந்து நம்ம பிரைமர் போடும்போது பிரீமியம் பிரைமர் மட்டும் போடுங்க, நம்ம எமல்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போடும்போது. ஏன்னா நம்ம லோக்கல் பிரைமருக்கு மேல நம்ம எமல்ஷன் போட்டா 100% அதோட கிளைஸ்னஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி வால்புட்டி போட்டா அதுக்கு மேல நீங்க பிரைமர் போட தேவையே இல்லை. பிகாஸ் அந்த வால்புட்டிக்கு அந்த அளவுக்கு கிளைசிங்ஸ் இருக்கு. அதுக்கு மேல டைரக்ட்லி உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இமல்ஷனே போட முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுல இருக்காங்க, நம்ம துளசி பெயிண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் வந்து நமக்கு எக்ஸ்டீரியர்லும் யூஸ் பண்ணலாம், இன்டீரியர்லும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஏதாவது பெயிண்டர் கிட்ட போய் எக்ஸ்டீரியர்லும் இன்டீரியர்லும் ஒரே பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் சொன்னா அவர் என்ன சொல்லுவீங்க, அது வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டா இருக்கு அதனால அவர் சொல்றாங்க. பிகாஸ் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் கேன் பி யூஸ்ட் இன்டீரியர், பட் இன்டீரியர் பெயிண்ட் cannot be used in exterior. வெளியே அடிக்கிற பெயிண்ட் வந்து நமக்கு வேணும்னா நமக்கு உள்ளே யூஸ் பண்ணலாம். ஆனா உள்ள மட்டும் போட முடியற அந்த பெயிண்ட் நமக்கு வெளியே யூஸ் பண்ண கூடாது, அது எல்லா பெயிண்டர்ஸுக்கும் தெரியும். ஆனா நம்ம கையில இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பெயிண்ட் தான் ஆல்ரவுண்டர் பெயிண்ட். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெயிண்டர்ஸுக்கு கூட புதுசா இருக்கும். பிகாஸ் வி ஆர் ஓப்பனிங் வித் நியூ டெக்னாலஜி. இது வரைக்கும் யாருமே பார்க்காத புது டெக்னாலஜி நம்ம துளசி பெயிண்ட் துவாரா நம்ம இங்க நம்ம ஆர்சிஎம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ படிக்காத ஆளுக்கு இது கரெக்டா வந்து இதோட சயின்டிபிக் சைடு நீங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு தயாராகணும். நீங்க படிச்சா மட்டும்தான் உங்க கூட வரப்போற ஒரு ஆளுங்களும் உங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும். உங்க கூட வரப்போற பெயிண்டர்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்டான இதை பற்றிய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சுமித் சார் சொன்னது டோட்டல் இமல்ஷனை பற்றி கரெக்டா எப்படி அதோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கரெக்ட் ஒரு பிக்சர் உங்களுக்கு தர மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா இந்த மாசமே லாஸ்ட் டைம் கிடைச்சா இந்த மாசம் லாஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் மந்த் நமக்கு எகைன் அவரை நமக்கு பயன்படுத்தலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வந்து நிறைய ஆளுங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கூட நேற்றுக்கு நம்ம பொன்குண சாரோட வீட்டுல நம்ம துளசி பெயிண்ட் தான் அவர் யூஸ் பண்ணாங்க. பொன்குண சார் இருந்தா ஜஸ்ட் ஒரு எப்படி இருக்கு அதோட ஒரு எஃபெக்ட் நம்ம பெயிண்ட் எப்படி இருக்குன்னு அவர்கிட்டே கேட்கலாம். பொன்குண சார் ஐ திங்க் he is not there. He was there. பொன்குண சார் இருக்கா சார்? குணசேகரன் சார், no, he is not there. I have a question from Kerala, sir. Sumit sir, poelo. Sir, we have to conclude now. I have a scheduled meeting. Actually, it was scheduled for 3:30 itself. Definitely. Okay, sir. So we will be concluding. Yes. Yeah. Any questions? We can have a personal discussion later on also, which I have been always available. So that is not an issue, Ranjit sir. Okay. Right, sir. Okay. Yes. So we will be concluding this meeting. So yeah, Kamara sir, are you there? Yes, sir. I am here. நண்பர்களே, அற்புதமான ஒரு கூட்டம். சுமித் தூத் சார் வந்து மிக சிறப்பா பெயிண்ட்டுங்கிறது வந்து அதுலயும் துளசி பெயிண்ட்டுங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் ஒரு 100 பேர் இருந்தா அதுல 20 பேர் பெயிண்டர். அவங்க என்ன படிச்சிருக்காங்கனால தெரியாது. நிறைய படிச்ச ஆளுகள் இருக்காங்க, கொஞ்சம் படிச்ச ஆளுகள் இருக்காங்க. பெயிண்டிங்கை நம்பிதான் 20% பீப்புள் வந்து ஒரு தொழிலாவே வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துச்சு. யாருக்கு படிச்சுட்டு வேலை இல்லைனாலும் உடனே பெயிண்ட் டப்பாவை கையில் எடுத்துறாங்க.
அப்ப பெயிண்ட் டப்பாவில இருந்து மேல போன ஆளுங்க நிறைய இருக்காங்க. அப்ப பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க நிறைய இருக்காங்க. நமக்கு பொட்டன்சியல் லீடர்ஸ், பெயிண்டர்ஸ், நோ டவுட். காரணம் அவர் சொன்ன மாதிரி உணவு, உடை இந்த 2யும் முதல்லயே குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உடை குடுத்தாங்க. அதுக்கப்புறம் உணவு குடுத்தாங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து உறைவிடம். இந்த உறைவிடம் சம்பந்தமான பொருள்கள் பாத்தீங்கன்னா, துளசி பெயிண்ட் ஸ்டார்டிங்ல வந்தது நமக்கு வால் புட்டி. அப்புறம் வந்து ஒரு கொஞ்சூண்டு பெயிண்ட்ஸ் மட்டும் அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப பார்த்தா நிறைய வந்துருச்சு. எக்கச்சக்கமான பெயிண்ட், நிறைய ரேஞ்ச் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பெயிண்ட்ல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாரும் பெயிண்ட் அடிக்கிற ஆளுங்க தமிழ்நாட்டுல ஜாஸ்தி இருக்கிறாங்க. அவங்கள தேடி போக வேண்டியதா நம்ம செய்ய வேண்டிய வாய்ஸ் பிரேக். மை வாய்ஸ் பிரேக்கா? Clear, sir. Clear. It's clear, sir. It's clear. அஸ்கர், நீங்க இருக்கிறீங்க தெரியுது. வாய்ஸ் இல்ல, வாய்ஸ் இல்ல சார், உங்க வாய்ஸ் கட் ஆகி வந்துச்சு. சரி, மகிழ்ச்சி. நன்றி அஸ்கர் சார். வாழ்த்துக்கள் நண்பர்களே. அப்ப பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு செஷன் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இதை எடுத்துட்டு போய் ஜெயிக்கிறதுல நம்ம வெற்றி இருக்குது. சரி, ஏற்கனவே ரஞ்சித் சார் நம்மளை மிரட்டிட்டு இருக்கிறார். கேரளாவில் பூரா முடிஞ்சதுன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து எல்லாம் வந்து முற்றுகையிட போறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1200 டிஸ்பிளே வால் இருக்குது, 700 டிஸ்பிளே வால் ரன்னிங் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியல. பட் நம்ம சுமித் சார், யாரு சுமித் தூத் வந்து நமக்கு சொல்றாரு. அப்படின்னா இங்க இருக்கிறவங்க என்ன கவுண்டிங் பண்ணியிருக்கிறோம்? ஒரு 110 பியூசி லைவ்ல இருக்கு. 1 வேர்டு பீக் எத்தனை இருக்கு, 1 வேர்டு எத்தனை இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை, நம்ம கணக்கு போடுறது இல்லை, அது டெலிவரி சென்டர் சைடே போறது இல்லை. ஆனா அதையெல்லாம் வெளியில இருந்து பாக்குற ஆளுங்க வந்து நமக்கு பிக்கர் டிப்ஸ்ல எல்லா தகவலும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம டீம்ல எத்தனை இருக்கு? அவர் வந்து சொல்றாரு, முதல் பெயிண்ட் ஷாப்பே இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, ஒரே மிஷின் தான் வந்திருக்குது. இதெல்லாம் சுமித் சார் சொல்றாரு. நம்ம ஆளுங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறோம்? எத்தனை மிஷின் வாங்கி இருக்கிறோம்? எத்தனை பெயிண்ட் ஷாப் நம்ம வந்து உருவாக்க போறோம்? கேரளாவில் எக்கச்சக்கமா உருவாக்கிட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல அதை விட பொட்டன்சியல் ஜாஸ்தி இருக்குது. நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த லீடர்களையே வச்சுக்கிட்டு பெயிண்ட் ஷாப் ஓபன் பண்ணிடலாமா? இப்ப இருக்கிற பியூசிக்காரங்களே போய் வம்பு பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? நோ. இதற்கான ஆட்கள் வேற, இதற்கான லீடர்கள் வேற, இதற்கான டிஸ்ட்ரிபியூட்டர் வேற. அவங்கள தேடணும், அவங்கள கண்டுபிடிக்கணும். ரைட் பர்சன்ஸ் உள்ள வந்து என்ட்ரி ஆகணும். அப்ப பிசினஸ் வந்து சரியான பிசினஸா மாறிடும். அதை யாரு செய்யறோமோ அவங்க பெரிய ஆளுகளா மாறிட முடியும். அதை வந்து நம்ம டாக்டர் ஈஸ்வரன் போன்றவங்க எல்லாம், அங்க நம்ம புவனேஷ் போன்றவங்க எல்லாம் அந்த பெயிண்டர்களை பிடிச்சிட்டாங்க. ஒரு 60 பெயிண்டர்களை பிடிச்சிட்டாங்க. அது மாதிரி ஒரு ஏரியாவிலையும் பெயிண்டர்களை பிடிச்சி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி சார், எனக்கு அது என்னன்னு சொல்லிக் கொடுக்க முடியல, நான் கூட்டத்துல வந்தேன் சார், சரியா கவனிக்காம. நாம தான் கூட்டத்துல வந்தா சரியா கவனிக்கிறது இல்லையே. சரியா கவனிக்காம விட்டுன்னு சொன்னா அது தப்பு கிடையாது. நான் சரியா கவனிக்காம விட்டேன் சார். ஆகையினால எனக்கு இந்த பெயிண்டர்கள் ஒரு 50 பேர்த்த 60 பேர்த்த நான் இன்னைக்கு ஒரு 40 நிமிஷம் ஜூமில் இழுக்கிறேன் சார், நீங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு ரஞ்சித்தையோ, என்னையோ, செந்திலையோ, நாசரையோ, அஸ்கரையோ, யாரை வேணாலும் நீங்க கூப்பிடலாம். பெரிய பின்னில் இருக்கிற யார் வேணாலும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, நாங்க தயார். ஆனா பெயிண்டர்களை அசம்பிள் பண்ணுங்க. பெரிய பெரிய பெயிண்டிங் கான்ட்ராக்டர்களை அசம்பிள் பண்ணுங்க. நிறைய பெயிண்ட் ஷாப் வச்சிருக்கிறவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க. இதெல்லாம் தான் நமக்கு பொட்டன்சியல் மார்க்கெட்டிங் ஏரியா. அங்க போய் பண்ணாம கேரளாவை ஓவர்டேக் பண்ண முடியுமானா ஓவர்டேக் பண்ணலாம். ஆனா கேரளாக்காரங்க ஒரே இடத்துல நின்றுக்கணும். போய் அந்த வண்டி புடின்னு எங்களை விரட்டுவாங்க டிரான்ஸ்போர்ட்ல. நான் சொல்லுவேன், அந்த வண்டி பிடிக்கணும், அந்த வண்டி நின்னாதான் நாங்க போய் பிடிக்க முடியும்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டா, போயிட்டு இருக்கிற வண்டி பிடிக்க முடியாது. கேரளா போயிட்டு இருக்கிற வண்டி அதை ஓவர்டேக் பண்ணணும்னா நாம சரியான நபர்களை போய் பார்த்து, சரியான பிசினஸை போய் தொட்டு, சரியான நபர்கள்கிட்ட பிசினஸை கொண்டு போய் சேர்த்து, சரியான பெயிண்ட் ஷாப்பு, சரியான ஓனர்ஸு, சரியான இன்வெஸ்டரு, சரியான ஒர்க்கரு, இவங்களை எல்லாம் பெயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு நல்ல பொருள் கிடைச்சிருச்சு, அதுக்கு நல்ல கமிஷனும் கிடைக்குது. அதே சமயத்துல தரமான பெயிண்ட். எங்க வீட்டுக்கு நான் அதான் அடிச்சிருக்கிறேன், அதனால நான் தைரியமா பேசிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 24 வீடு இருக்குது, புது வீடு எங்களை சுத்தி. ஆனா எங்க வீடு மட்டும் தான் பிரைட்டா இருக்கு. இப்ப அடிச்சதுல இருந்து இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் இன்னைக்கே தான் பெயிண்ட் அடிச்ச மாதிரியா இருக்குது. அதனால சிறப்பான ஒரு பொருள் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆர்சிஎம் எதை கொடுத்தாலும் அது சிறப்பா தான் இருக்கு. அதுல எந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பொருளை சந்தேகப்படுற ஆளுங்க அவங்க வந்து என்னன்னு கேட்டா, இந்த பிசினஸ்ல சந்தேகத்தை யார் வளர்த்துக்கிறாங்களோ, சந்தேகத்தை யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க லாங் டிராவல் போக முடியாது. என்ன காரணம்னா, சீசரன் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர். அது மாதிரி நம்முடைய ஆர்சிஎம் பொருட்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. ஆம்பே பொருளை கூட குறை சொல்லிட்டாங்க, ஆனா ஆர்சிஎம் பொருட்கள் குறை சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட தரமான பெயிண்ட் தான். நிறைய எஃப்எம்சிஜி ஆனாலும், நியூட்ரிசார்ஜ் ஆனாலும்,
அறுதி சஞ்சீவனி ஆனாலும் கீசோல் ஆனாலும் நிறைய பொருள்கள் நமக்கு இருக்குது. எதுவுமே குறை சொல்ல முடியாத பொருள்கள் தான். அது மாதிரிதான் துளசி பெயிண்டும் நிறைவானது. ஆகையினால நிறைவானது தான் நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கிறங்கிற போது அந்த ஹோப், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த ஹோப் இல்லாம அட இதை கொண்டு போய் கொடுத்தா ஏதாச்சும் ஆயிருமா, இதை போய் சொன்னா நமக்கு சரியா வராம போயிருமா, இதை போய் கொடுத்தா இது மார்க்கெட்டை பிடிக்காம போயிருமா. ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் மார்க்கெட்டு தமிழ்நாட்டுல பிடிக்கலன்னு சொன்னா நீங்க என்ன முக்கி எந்த பொருளையும் கொண்டு போய் மார்க்கெட் பிடிக்க முடியாது. என்ன காரணம்னா அப்பளுக்கற்ற ஒரு பெயிண்டிங். அது மட்டுமல்ல, ஒரு நெடி இல்லாதது, வாசனை இல்லாது, பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். பெயிண்டை வந்து லேபர் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியா வரும். லேபர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப நிறைய பெயிண்டர்ஸ் வந்து பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு வந்தா அடுத்த நாளே இந்த வேலைக்கு போகணுமான்னு கஷ்டப்படக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் துளசி பெயிண்டை கொடுத்து அடிக்க சொல்லி பாருங்க. பெயிண்ட் அடிக்கிறதையே நம்ம வாழ்க்கையா வச்சுக்கலாங்கிற அளவுக்கு இது வந்து அவ்வளவு ஸ்மூத்தானது. ஆகினால நிறைய பிளஸ் இதுல இருக்குது. பிளஸ்ஸை பாருங்க. 1, 2 ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்கும், மைனஸ் இருக்காது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்கும். அது நம்ம தெரியாததை தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு. இப்போ நாசருக்கு தெரியல கேட்குறாரு, செந்தில் சாருக்கு தெரியல கேட்குறாரு. தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளவல்ல, வந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆகினால தெரிஞ்சுக்க வேணும். கற்றுக்கொள்வதன் மூலமாக தான் நம்ம பெரிய லீடர்களாக வர முடியும். கற்றுக் கொடுப்பதன் மூலமாக தான் பெரிய லீடர்களை உருவாக்க முடியும். கற்றுக்கொண்டவர்கள் தான் பெரிய பிசினஸ் தர முடியும். எனவே வாழ்த்துக்கள் நண்பர்களே. நமக்கு இன்னும் கூட ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது. யாராச்சும் பேச விரும்புனா, தகவல் சொல்ல விரும்புனா நீங்க தாராளமா வந்து பேசலாம். கேரளாக்காரங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ரஞ்சித் சார் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. தமிழ் ஆளுக யாராச்சும் பேசணும்னா நீங்க தாராளமா ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கருத்து சொல்லலாம். வாழ்த்துக்கள் சார். காமராஜ் சார். பேசுங்க சார். ஹலோ ஆஸ்கர் பேசுங்க. சார், இப்போ மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து பெயிண்டருக்கு ஏரியாலே பிறந்து வளர்ந்ததுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். இந்த பெயிண்ட்ல வந்து முக்கியமானது என்ன, அப்ளிகேஷன் சர்ஃபேஸ் தான் சார். அந்த பர்டிகுலர் பர்சன் கலக்கிற மனுஷனும் அந்த அடிக்கிற இடமும் தான் மெயின். இதுல வந்து தவறு நடந்துச்சுன்னா எல்லாம் தவறாக தான் இருக்கு. சேல்ஸ்ல நம்ம இறங்கணும்னா இதை பத்தி பேசிக் நிறைய அவங்க வந்து